ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம தத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம व्यामोहतस्थितितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दयैकि सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता योते स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामो श्रीमत्तदङ्ग्रियुगडं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர்தலின்படியே கனவாத சொல் மணவாளமுனி தன் அன்புடன் செய் உபதேசத்தினமானதனை தன்னெஞ்சி தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன், திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல பல முயற்சிகளை பண்ணி வருகிறான். இந்த உலகமே அழிந்து கிடந்த காலத்திலே ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகந்தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் என்று சொல்லும்படிக்கு பகவான் தானே இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உலகத்திலே பல பல அண்டங்களை அவன் தோற்றுவிக்கிறான். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மாவை தலைவனாக தேர்ந்தெடுத்து நியமிக்கிறான். அந்த பிரம்மாவின் மூலமாக வேத சாஸ்திரத்தை நன்றாக உலகெங்கும் பரப்புகிறான். அந்த வேதத்தின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பகவானை தெரிந்து அவனை அடைவார்கள் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ வேதத்திலே சொன்னபடி என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல், அதிலே இச்சையும் இல்லாமல் தங்கள் இஷ்டப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் எப்படி திருத்துவது, இவர்களுக்கு எப்படி நாம் உயர்ந்த ஞானத்தை கொடுப்பது என்று பார்த்து, சரி நாமே அவதாரம் பண்ணலாம் என்று தானே அவதாரம் பண்ணுகிறான். ஒவ்வொரு அண்டத்திலேயும் ஒவ்வொரு காலத்திலேயும் பல பல அவதாரங்களை பகவான் பண்ணுகிறான். மீனோடு ஆமை கேடல் அறிகுறலாய் முன்னுமி ராமனாய் பின்னுமி ராமனாய் தானாய் தாமோதரனுமாய் கற்கியுமானான் தானே என்று திருமங்கையாழ்வார் எடுத்து காட்டுகிறார். எம்பெருமான் முக்கியமாக 10 அவதாரங்களை பண்ணுகிறான் என்பதை எடுத்து காட்டுகிறார். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ஸ்ரீராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனுக்கு அண்ணனாக பலராமாவதாரம், அதற்கு பிறகு கடைசியிலே கல்கி அவதாரம் என்று 10 அவதாரங்கள் காட்டப்படுகிறது. ஆனால் மொத்தம் 10 அவதாரம் தான் பகவான் எடுக்கிறானா என்று கேட்டால் இல்லை இல்லை, எத்தனையோ கோடி கோடி அவதாரங்கள் எடுக்கிறான். அதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே எண்ணின்ற யோனியமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா என்று திருவிழுத்தத்திலே முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறார். எந்த எந்த பிறவிகள் உண்டோ அத்தனை பிறவிகளிலேயும் நீ பிறக்கிறாயே என்று நம்மாழ்வார் எம்பெருமானை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். பொதுவாக பிறவிகள் என்றால் 4 விதமாக சொல்லப்படும். தேவ, மனுஷிய, திரியக்கு, ஸ்தாவரம் என்று 4 விதமான பிறவிகள். 4 விதமான பிறவிகள் உலகத்திலே காட்டப்படுகின்றன. தேவ பிறவி, மனித பிறவி, விலங்கு மற்றும் பக்ஷி, கடைசியிலே ஸ்தாவரங்கள், அசையா பொருள்கள். பகவான் தேவ பிறவியாக வாமனாவதாரத்தை பண்ணுகிறான். வாமனாவதாரங்கிறது தேவ பிறவி. இந்திரனுக்கு தம்பி உபேந்திரன் சொல்லுகிறார்கள் இல்லையா, இப்போ தேவ பிறவி. மனித பிறவியாக ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் முக்கியமான மனித பிறவியிலே பகவான் பண்ணக்கூடிய அவதாரங்கள். விலங்குகளிலே பட்சிகளிலே பகவான் பிறக்கிறான். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம்,
வராக அவதாரம் இதெல்லாம் விலங்குகளே பகவான் பண்ணின அவதாரம். ஹம்சாவதாரம் பக்ஷியிலே பகவான் எடுத்த அவதாரம். அன்னமாய் அன்று அங்கு அருமறை அழித்தான் அரங்கமாநகரம் வந்தானே நம்முடைய திவ்யதேசத்துக்கு, இந்த ஸ்ரீரங்கம் திவ்யதேசத்துக்கு திருமங்கை ஆழ்வார் பண்ணின மங்களாசாசனம். அதிலே பகவான் ஹம்சாவதாரம் பண்ணுகிறான் என்பதை காட்டுகிறார். ஸ்தாவரமாக பகவான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னா ஒரு குப்ஜாமர மரம் என்று சொல்லுவார்கள். ஒரு சின்ன மாமரமாக பகவான் அவதாரம் பண்ணுகிறான் என்று புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல நைமிஷாரண்யம் என்கிற காடாகவே பகவான் இருக்கிறான். அந்த திவ்யதேசம் நைமிஷாரண்யம் திவ்யதேசம் சொல்றோமே, அங்கே பகவான் அந்த காடாகவே இருக்கிறான். இப்படி பகவான் எல்லா விதமான பிறவிகளிலேயும் தான் அவதரிக்கிறான். எதற்காக என்றால் இங்கு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தானே உபதேசம் பண்ணி அவர்களை திருத்தலாம் என்று பார்க்கிறான். வேதத்தாலே திருந்திருக்கணும், ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் திருந்தாமலே இருக்கிறார்கள் ஆத்மாக்கள். அதனாலே தான் உபதேசம் பண்ணக்கூடிய அவதாரங்களை எடுக்கிறான். இதிலே ஒரு சில அவதாரங்கள் முக்கியமாக உபதேசத்துக்குன்னே இருக்கு. இப்போ ஹயக்ரீவ் அவதாரம், அதிலே பகவான் உபதேசம் பண்ணுகிறான். வராக அவதாரத்திலே உபதேசம் பண்ணுகிறான். ஹம்சாவதாரத்திலே உபதேசம் பண்ணுகிறான். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதிலெல்லாம் கூட உபதேசம் பண்ணுகிறான். இந்த அவதாரங்களிலே கூட எந்த அவதாரத்திலே நன்றாக பகவான் பொருந்தி இருந்து பல உபதேசங்களை பண்ணுகிறான்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தில் தான். ஏன்னா பகவத்கீதை முழுக்க இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய உஜ்ஜீவனத்துக்காகவே பகவானாலே அருளி செய்யப்பட்டது. அறிவினால் குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே காட்டுகிறார். அறிவினால் குறைவில்லா அகல்ஞான தவர். அகல்ஞானம்னா இந்த பெரிய உலகம், அதிலே இருப்பவர்கள். அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கார்கள்னா அறிவினால் குறைவில்லாமல் இருக்கார்களாம். அறிவினால் குறைவில்லாதவர்களுக்கு நெறியெல்லாம் எடுத்துரைத்தான், எல்லா வழிகளையும் காட்டினான். எப்படி பகவானை அடையணுங்கிற பல பல வழிகளை காட்டுகிறான். அது ஏன் அறிவினால் குறைவில்லான்னு ஆழ்வார் சொன்னார்னா, அறிவினால் குறைவில்லைன்னா அப்போ அறிவில் குறைவே இல்லை, அப்போ அவர்களுக்கு எதுக்கு உபதேசம் பண்ண, அவர்களாம் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அங்கே என்ன அர்த்தம்னா அறிவினால் குறைவில்லான்னா அறிவில்லைங்கிற குறைவில்லாமல் இருக்கார்கள், அதுதான் அறிவினால் குறைவில்லாங்க. அறிவில்லைங்கிறது கூட தெரியல. அப்படித்தான் பல ஜனங்கள், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். நமக்கு அறிவில்லைங்கிறது கூட தெரியும். அதாவது அறிவில்லைன்னு நம்ம நேராக சொல்லிட முடியாது. ஏன்னா ஆத்மானாலே அறிவுள்ளவன் தான் ஆத்மா. இங்கே நாம் பார்க்கக்கூடிய பல பொருள்கள் இருக்கு. இந்த மேஜை இருக்கு, இந்த புத்தகம் இருக்கு, இந்த கைபேசி இருக்கு, ஒலிபெருக்கி இருக்கு, தூண் இருக்கு. இதுக்கு எதுக்கும் அறிவு கிடையாது. இதெல்லாம் அச்சேதன பொருள்கள், ஞானமில்லாத பொருள்கள். ஆனா நாம் இருக்கிறோமே, நாம்னா இந்த ஆத்மா, நமக்கு அறிவு இருக்கு. எல்லா ஆத்மானாலே அறிவு இருக்கிறது தான் ஆத்மான்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கும் இந்த மேஜைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உடம்புக்கும் அறிவு கிடையாது, மேஜைக்கும் அறிவு கிடையாது. ஆனா உடம்புக்கு சில சக்தி இருக்கு, இந்த மேஜைக்கு வேறு சில சக்தி இருக்கு. உடம்புக்கு ஆத்மா உள்ள இருந்து பேசுன்னு சொன்னா பேசக்கூடிய சக்தி இருக்கு. இது ஒரு யந்திரம். எப்படி அடியன் பேசுறேன், அடியன் இல்லாம இதை அடியன் பதிவு பண்ணி வச்சுட்டேன்னா, இதை தட்டி விட்டேன்னா இது கூட பேச ஆரம்பிக்கும். அப்ப பேசுறதுங்கிறது அறிவினுடைய வெளிப்பாடு இல்லை, பேசுறதுங்கிறது ஒரு சக்தி தான். அது இந்த உடம்புக்கு இருக்கு. இந்த மேஜைக்கு பேசக்கூடிய சக்தி இல்லை, தூணுக்கு பேசக்கூடிய சக்தி இல்லை. ஆனா உடம்புக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கு. இந்த சக்தியை யார் உபயோகப்படுத்த முடியும்? இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் உபயோகப்படுத்த முடியும். அவன் எப்படி அதை உபயோகப்படுத்துறான்? அறிவை கொண்டு உபயோகப்படுத்துறான். அறிவை கொண்டு, இந்த அறிவுக்கான இருப்பிடம் எது? மனசு. இந்த மனசு மூலமா தான் அறிவு வெளிப்படுகிறது. மனசு மூலமா இந்த இந்திரியம், வாய்ங்கிற இந்திரியத்துக்கு ஆத்மா ஒரு செய்தி அனுப்புறான், இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு. உடனே வாயதை சொல்றது. அதே போல வேற யாரோ சொல்றா, அப்ப நம்ம காதுல வாங்குறோம். அது எப்படி அது உள்ள போறது? மனசு தான் அந்த இந்திரியத்திலிருந்து அந்த செய்தியை வாங்கி ஆத்மாவுக்கு தெரிவிக்கிறது. இப்படித்தான் ஆத்மாவுக்கும் இந்திரியங்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிமாற்றங்கள் ஏற்படுறது. அப்படி இந்த உடம்புக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. ஆனா இப்ப எதுல அறிவு இல்லைன்னா, இந்த ஆத்மா யாருங்கிற அறிவு இல்லை, இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பகவான் அப்படிங்கிற அறிவு இல்லை. மற்றதெல்லாம் நல்ல அறிவு இருக்கு. இப்போ நம்ம யாரையாவது பார்த்து உனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்துடும்.
என்ன நான் அங்கேருந்து இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கேன், அறிவு இல்லாமலாம் இங்கே வந்திருப்பேன். நான் போய் பெருமாளை சேவிக்கிறேன், அறிவு இல்லாமலா சேவிக்கிறேன்? இல்லை, பெருமாள் சேவிக்காதவராக இருக்கட்டும், நாஸ்திகராக இருக்கட்டும், அவர் கூட எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார், தன்னோட காப்பாற்றிப்பார், நிறைய சம்பாதிப்பார், நம்ம விட நிறைய சம்பாதிப்பார். அவர் நல்ல குடும்பத்தை நல்லா பாதுகாப்பார், வேணுங்கிற அளவுக்கு போகங்களை அனுபவிக்கிறார். இப்படி எல்லாம் அவரால் பண்ண முடியாது. இதெல்லாம் அறிவு இல்லாமல பண்ண முடியும்? அறிவு இருக்கு, ஆனா ஆத்ம பரமாத்ம விஷயங்களுக்கு அறிவு இல்லை. அப்படி இருப்பவர்களுக்காகத்தான் இந்த பகவத்கீதையிலேயே பகவான் உபதேசிக்கிறான். இந்த பகவத்கீதையை எல்லாரும் என்ன பண்ணுவான்னா, இந்த பகவத்கீதையை கொண்டு எப்படி நன்றாக அலுவலகத்தை நடத்தலாம், நிறுவனத்தை எப்படி மேம்படுத்தலாம், இப்படி எல்லாம் அவர்கள் பல பேர் பல விதமாக தான் யோசிக்கிறார்கள். ஆனா பகவத்கீதையுடைய குறிக்கோள் அதுவா? ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மா பகவானை பற்றி எப்படி உஜ்ஜீவனம் அடையணுங்கிறது தான் பகவத்கீதையிலே பகவானாலே சொல்லப்படுகிறது. அதிலே பல பல வழிகளே அவன் சொல்கிறார். நெறியெல்லாம் எடுத்துரைத்து நிறைஞான பொருமூர்த்தி அப்படின்னு அந்த பாசுரத்தை சொல்லுகிறார். பல வழிகளையும் காட்டுகிறார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், புருஷோத்தம வித்யை, அவதார ரகசிய ஞானம், இப்படி பல பல விஷயங்களை பகவான் இந்த பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறான். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்றதுக்கு தான். அதனால்தான் இந்த பாசுரத்துல நெறியெல்லாம் எடுத்து வைத்த அகஞான தவறுக்கு அப்படின்னு காட்டியிருக்க. அகஞான தவறுக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாஸ்திரம் பகவத்கீதைங்கிறது. எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் இதனுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதையை அவன் உபதேசித்தாலும் அப்படியும் அவதாரங்கள் பண்ணின பொழுதும் கூட இந்த உலகத்தவர்கள் யாரும் திருந்த மாட்டேன் என்கிறார்கள். பகவான் நேரே சொல்லுகிறான், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே பற்று, நான் உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் போக்குகிறேன், நீ சோகப்படாதே அப்படின்னு பகவான் நேர சொல்றான். இதுக்கு மேல ஒருத்தர் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டும் கூட எத்தனை பேர் பகவானிடத்துல சரணாகதி பண்ணி பகவானுடைய திருவடிகளை பற்றி மோட்சத்துக்கு போனார்கள் கிருஷ்ணாவதாரத்தினுடைய முடிவிலேன்னா? இல்லை, கிருஷ்ணாவதாரம் நடக்கும் பொழுது கூட எத்தனை பேர் போனார்கள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணலாம். ஏதோ ஒரு அக்ரூரன், ஒரு விதுரன், இதை போல ஒரு சஞ்சயன், இதை போல ஒரு 4 அதிகாரிகள் 5 அதிகாரிகள் தான் எம்பெருமானத்தில் அவ்வளவு பக்தியோட இருந்தார்கள். அதுலேயும் எத்தனை பேர் மோட்சத்துக்கு போனார்னு நமக்கு தெரியாது. அப்படி பகவான் தானே அவதாரம் பண்ணியும் கூட அவனுடைய எண்ணம் என்னது? எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும் உதவ வேண்டும், எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் அடைவிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல வாழ்க்கைக்கு நமக்கு தேவை ஜீவனம், ஆனா ஆத்மாவுக்கு தேவை உஜ்ஜீவனம். அதுதான் ஜீவனத்துக்கும் உஜ்ஜீவனத்துக்கும் வித்தியாசம். ஜீவனங்கிறது உடம்புக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வயிற்றை நன்றாக பாதுகாத்துக் கொண்டு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டு வாழ்வதுங்கிறது ஜீவனம். உஜ்ஜீவனம்னா ஆத்மாவுடைய நன்மையை பார்த்து ஆத்மா எப்படி மோட்சம் அடையணும் அப்படிங்கிறத காட்டுதான் உஜ்ஜீவனம். இந்த மோட்சத்தை எத்தனை பேர் அடைத்தார்கள்? கிருஷ்ணாவதாரத்திலே சரணாகதி பண்ணி எத்தனை பேர் போனார்கள்னு பார்த்தா அத்தனை பேர்லாம் நமக்கு தெரியல. அவனே வருத்தத்தோட தான் போறான். ஐயோ, யாருமே வரமாட்டேங்கிறாடு அப்படின்னு வருந்தித்தான் நம்ம போகிறான். இப்படி அதுக்கு மட்டும் இல்லாம அந்த அவதாரங்கள் என்ன பண்றாருன்னா எல்லாரும் அவனை அவமானப்படுத்துறான். கண்ணன் பெருமான் சர்வேஸ்வரன் தானே இந்த உலகத்திலே வந்து அவதரித்து எல்லாருக்கும் நன்மைகள் பண்ணலாம்னு வந்திருக்கான். ஆனா அவனை எல்லாம் அவமானப்படுத்துறார்கள். எப்படி அவமானப்படுத்துறார்கள்னா, ஒரு செமந்தக மணின்னு ஒரு மணி காணாம போயிடுறது. அப்படி செமந்தக மணி காணாம போகும் பொழுது எல்லாம் கண்ணன் தான் திருடிட்டான் சொல்லி பொதுவில வைத்து அவனை நிந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்றான்? சரி, நாமே இதை தேடி கொடுத்துடலாம், வேற வழி இல்லை, ஏன்னா நம்மையே எல்லாரும் இங்கே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் நாமே இதை தேடி கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு போய் காட்டிலே போய் ஏதோ அது சிங்கத்துக்கிட்ட இருந்து அது கரடிகிட்ட போய் ஜாம்பவான்கிட்ட போய் அந்த ஜாம்பவானுடைய பெண் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை மீட்டு கொண்டு வந்து இந்த சத்ராஜித்துன்னு அந்த ராஜா அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பொழுதுதான் எல்லாரும் அவனுடைய உண்மைத்தன்மையை நம்புகிறார்கள், அவனுடைய பெருமையை ஒத்துக்கொள்கிறார்கள். அது வரைக்கும் எல்லாம் இவன் தான் மணியை திருடிட்டான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எம்பெருமான் தானே சொல்லுகிறான் பகவத்கீதையில, அவஜானத்தை மாம் மூடாகா என்று சொல்லுகிறான். எல்லாம் இந்த மூடர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா, என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், என்னை மனிதன் என்றே நினைக்கிறார்கள். நான் இங்கே மனித உருவத்திலே வந்திருக்கேன் சர்வேஸ்வரன், ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் என்னை மனிதன் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படி எம்பெருமான் தானே சொல்லுகிறான் பகவத்கீதையில. ஆக பகவான் தானே அவதாரம் பண்ணியும் இந்த ஆத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம் அடைவிப்பதற்கு அவ்வளவு பேர் வரவில்லை. இந்த உஜ்ஜீவனத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோட பல பேர் வரவில்லை. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுகிறான்னா பகவான், சரி நாமே முயற்சி பண்ணினோம், நம்மை கண்டு எல்லாரும் ஒரு விதத்துல பார்த்தா சில பேர் பயப்படுறா,
இவன் சர்வேஸ்வரன், மிகப்பெரியவன், இவனிடத்தை நாம் எப்படி அண்டுவது? நம்மிடத்தையும் நிறைய குற்றங்கள் இருக்கு, நிறைய பாபம், அனாதி காலமா நிறைய பாபம் பண்ணியிருக்கோம், நாம் எப்படி போய் இவனை அவ்வளவு சுலபமாக பற்ற முடியும் அப்படின்னு பயப்படுகிறார்கள். இல்லைன்னா இவன் ரொம்ப மனிதன் என்று நினைத்து நிந்திக்கிறார். ரெண்டுத்தை ஏதோ ஒன்று பண்றான். அதனால பகவான் என்ன பண்றான், சரி நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை சில பேரை தேர்ந்தெடுக்கலாம். அவன் தான் சர்வசக்தன் ஆச்சு, எல்லா சக்தியும் அவனிடத்தில் இருக்கு, சர்வஜன், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறான். இவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேரை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு நல்ல ஞானம் பக்தியை கொடுக்கலாம், அவர்கள் மூலமாக இந்த உபதேசங்களை பண்ணி இந்த உலகத்தை திருத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஏன் இப்படி பண்றாங்கன்னா, இது நெடுங்காலமா நிரூபிக்கப்பட்ட ஒரு வழி, சுலபமான வழி. இது எப்படின்னா, அந்த காலத்துல வேடர்கள்லாம் இருப்பா. இந்த வேடர்கள்லாம் மிருகத்தை போய் பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். அம்பு போட்டு பிடிக்கலாம், ஆனால் அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வழி. அதுக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, குட்டியா இருக்கக்கூடிய ஒரு மானையோ, மானையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவர்கள், யானையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவர்கள், ஒன்று குட்டியா இருக்கிறது எப்படியோ அந்த கூட்டத்தில் பிரித்து கொண்டு வந்து விடுவார்கள். பிரித்து கொண்டு வந்து அதை பழக்குவார்கள். நல்லா அதுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கொடுத்து, அதுக்கு விளையாட்டெல்லாம் காட்டி, அதை நல்லா பழக்கி இவர்கள் எதை சொன்னாலும் அது கேட்குங்கிறபடிக்கு பண்ணிடுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டி பெருசாயிடும், அந்த மானையோ யானையோ அனுப்புவார்கள். அனுப்பினா அது அந்த மானுடைய பாஷை, யானையுடைய பாஷை, அதுல ஒரு ஒலி எழுப்பி மற்ற யானைகளை மற்ற மான்களை எல்லாம் அருகிலே கொண்டு வரும். இவன் என்ன பண்ணுவான்னா, பள்ளம் வெட்டி வச்சிருப்பான். பள்ளத்துல நல்ல புல்லெல்லாம் போட்டு அதை மூடி வச்சு மறைச்சி வச்சிருப்பான். அது பக்கத்தில் வரும்பொழுது, இந்த மான் பக்கத்துலேயே யானை பக்கத்துலேயே வரும்பொழுது பள்ளத்துக்குள்ள விழுந்துடும். அதுக்கப்புறம் மாட்டின்றோம். அதுக்கப்புறம் வலையை போட்டு அதை பிடிச்சு கொண்டு வந்துடுவான். இப்படித்தான் மானை வைத்து மானை பிடிப்பாரே போலே அப்படின்னு சொல்லுவார்கள். அதை போலத்தான் பகவான் என்ன பண்றான், நானும் சர்வேஸ்வரனா இருக்கேன், நான் இந்த உலகத்திலே உபதேசம் பண்ணா யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறா. ஆனா இந்த உலகத்திலே ஒருத்தர் இருக்கிறவர், அவர் கொஞ்சம் நல்லவரா இருந்து கொண்டு நல்ல குணங்களோட இருந்து அவர் உபதேசம் பண்ணினா 10 பேர் கேட்பா இல்லையா? எத்தனையோ பெரியவர்கள், ஞானிகள், மகான்கள், அவர்கள்லாம் உபதேசம் பண்றா, எத்தனையோ 1000 பேர் 10,000 பேர் கேட்கிறார்களே. அது பகவானுடைய எண்ணம். சரி, இப்படி நாம் சில பேரை திருத்தி பண்ணலாம் என்று பார்த்து ஒரு சில பேரை திருத்துகிறான் பகவான். இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எடுத்து அவர்களுக்கு நன்றாக ஞானத்தை கொடுத்து, அவர்களுக்கு நன்றாக பக்தியை கொடுத்து, தன்னிடத்தில் பெரிய பக்தியோட இருக்கும்படி பண்ணி அவர்களை ஆழ்வார்களாக ஆக்குகிறான். இப்படித்தான் ஆழ்வார்களுடைய அவதாரம் ஏற்படுகிறது. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மணிஷ ஐயன் என்று தொடங்கி இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களாக அவதரிக்கிறார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், முதல் ஆழ்வார்கள். இப்பொழுதுதான் அவருடைய திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம்தான் பூர்த்தியானது. அடுத்தது திருமழிசை ஆழ்வார், அடுத்தது நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், 10 ஆழ்வார்கள். நம்மாழ்வாருடைய சிஷியரான மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் நாச்சியார், பூமி பிராட்டியுடைய அவதாரம், இவர்களை சேர்த்தோம்னா 12 ஆழ்வார்கள் சொல்லுவார்கள். இப்படி ஆழ்வார்களை கொண்டு இந்த உலகத்தை திருத்தலாம் என்று பார்க்கிறான். அதுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்கு. நம்மாழ்வார் இருந்த காலத்தில் நிறைய பக்தர்களை நம்மாழ்வார் உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். பெரியாழ்வார் இருந்த காலத்தில் அவர் நிறைய பேரை திருத்தி நாராயண பரத்துவத்தை நிரூபித்து நாராயணனுக்கு பல பேரை பக்தர்களாக ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆழ்வார்களுடைய காலத்திலே பலரும் திருந்துகிறார்கள். ஆனாலும் எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படவில்லை. என்னதான் ஆழ்வார்கள் பகவானாலே நேரே ஞான பக்தியை கொடுக்கப்பட்டவர்களாகையாலே அவர்களுக்கு பக்தி தான் மேலோங்குகிறது. எப்பொழுது எம்பெருமானை நினைத்தாலும் அப்படியே உருகி போய் அனுபவத்திலே மூழ்கி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களால் ரொம்ப நாள் இந்த உலகத்திலே இருக்க முடியவில்லை. நாம் இந்த உலகத்திலே இன்னும் இருக்க வேண்டாம், பரமபதத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பகவானிடத்தை பிரார்த்தித்து மோட்சம் அடைந்து விடுகிறார்கள், முக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது ஆழ்வார்களுடைய நிலை. அதனால பகவான் பார்க்கிறான், சரி ஆழ்வார்கள் அளவுக்கு நாம் ரொம்ப பக்தியை கொடுத்தோம்னா அவர்கள் நம் விஷயத்திலே மூழ்கி போய் அனுபவத்திலேயே மூழ்கி போய் உபதேசம் பண்ண மாட்டேங்கிறார்கள். அதனால உபதேசம் பண்ணும் நிலையிலே ஞானத்தை மேலோங்க பண்ணி பக்தியை கொஞ்சம் ஆழ்வார் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைத்து கொடுக்கலாம் என்று ஆச்சாரியர்களை பகவான் ஏற்படுத்துகிறான். அது நம்முடைய சம்பிரதாயத்திலே நாதமுனிகள் தொடக்கமாக இந்த உலகத்திலே பல ஆச்சாரியர்கள் தோன்றி நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஆச்சாரிய பரம்பரை தான் நமக்கு இந்த பகவத் விஷயத்தை, பகவானை பற்றின விஷயங்களை நமக்கு நன்றாக தெரியப்படுத்தி
நம்மை நல்ல மார்க்கத்திலே செலுத்தியது. அது நாதமுனிகள் தொடக்கமாக உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார். அதற்கு பிறகு பெரிய நம்பி, எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவேலி பிள்ளை, பிள்ளைலோகாச்சாரியர், குலகுலோத்தமதாசர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாழ மாமிகள் என்று ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரை, பல பல ஆச்சாரியர்களை கொண்ட பரம்பரையாக நம்முடைய சம்பிரதாயமானது சிறந்து விளங்குகிறது. அதிலே கடைசியாக அவதரித்தவர் மணவாழ மாமிகள். இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே கடைசியாக அவதரித்தவர், அதாவது ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே கடைசியாக அவதரித்தவர் மணவாழ மாமிகள். இந்த மணவாழ மாமிகள் கிட்டத்தட்ட அவதரித்து 650 வருடங்களுக்கு மேலே இப்பொழுது ஆகிவிட்டது. இவர் பகவத் ராமானுஜருடைய புனரவதாரம் என்று கொண்டாடப்படுகிறார். பகவத் ராமானுஜன் எம்பெருமானார், அவர் ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார். இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே நாம் இன்றெல்லாம் இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் பகவத் ராமானுஜர் தான். தென்னரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு நாம் இன்னும் அவருடைய வாழி திருநாமத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவரங்கம் திருப்பதியை நன்றாக எல்லா கைங்கரியங்களும் நன்றாக நடக்கும்படிக்கு எம்பெருமானார் தான் பல பல விதத்திலே ஒரு நல்ல கைங்கரிய கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்து நடத்தியவர். 120 திருநக்ஷத்திரங்கள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆதிசேஷனுடைய அவதாரம், பகவானே ஆதிசேஷனை அழைத்து தன்னுடைய பிரதம அடியவரான ஆதிசேஷன், ஆதிசேஷன், சேஷன்னா அடியவர், ஆதினா முதல் பிரதானமான, அப்படிப்பட்டவரான ஆதிசேஷன், திருவனந்தாழ்வான் என்று சொல்லப்படுபவர், அவரை அழைத்து நீர் சென்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆத்மாக்கள் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்று பகவானே ஆணையிட்டு அவரை அனுப்புகிறார். அவரும் இங்கே ஸ்ரீபெரும்புதூரிலே வந்து தோன்றி காஞ்சிபுரத்திலே சில காலம் இருந்து சன்னியாசாசிரமம் சீகரித்து அதற்கு பிறகு திருவரங்கம் பெரிய கோயிலை வந்து அடைகிறார். பெரிய பெருமாள் அவரை சிறந்த முறையிலே வரவேற்கிறார். நீரே உடையவர் என்று அவருக்கு ஒரு பெரிய திருநாமத்தை கொடுக்கிறார். உடையவர் என்றால் சுவாமி என்று அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சுவாமி, சொத்தை உடையவன் சுவாமி, ஸ்வம்னா சொத்து, அதை உடையவன் சுவாமி, அதனுடைய தமிழாக்கம் தான் உடையவர். எல்லா உலகங்களையும் உடையவர் என்று ராமானுஜருக்கு, எம்பெருமானாருக்கு பெரிய பெருமாளே அந்த திருநாமத்தை சூட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த உடையவருக்கு இந்த திவ்ய தேசத்தை திருத்தி எல்லா கைங்கரியங்களையும் நன்றாக நடத்தும்படிக்கு ஆணையிடுகிறார். அந்த எம்பெருமானாரும் அதை செவ்வனே செய்து முடித்தார். அது மட்டுமில்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தை பாரத தேசம் எங்கும் பரவச் செய்தார். பல பல திவ்யதேசங்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் கஷேத்திரங்களுக்கும் சென்று திக்விஜய யாத்திரையாக சென்று பல பல மதத்தவர்கள், அந்த காலத்திலே பல சித்தாந்தத்தை உடைய பல மதங்கள் இருந்தன, அவர்களையெல்லாம் ஜெயித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பாரத தேசம் எங்கும் நிலைநாட்டினார் பகவத் ராமானுஜர். அவர் சம்ஸ்கிருதத்திலே 9 கிரந்தங்களை அருளி செய்தார். பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய வேதாந்த சூத்திரம், அதற்கு விளக்கம் அருளினார் ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்திலே. அதற்கு பிறகு அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கமாக வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் என்று 2 கிரந்தத்தை அருளினார். வேதாந்த சங்கிரகம் என்று உபனிஷத்துக்களுக்கு விளக்கம் அளித்தார். பகவத்கீதைக்கு ஒரு வியாக்கியானம் அருளினார், ஸ்ரீ கீதா பாஷ்யம் அருளினார். இது தவிர கத்தியத்திரயத்தை அருளினார். நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்கள் என்ன, சரணாகதி என்றால் என்ன என்பதை விளக்கும் விதத்திலே சரணாகதி கத்தியம், ஸ்ரீ ரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கிரந்தங்களை அருளினார். கடைசியாக நித்திய கிரந்தம் என்று சம்ஸ்கிருதத்திலே திருவாராதன கிரமம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி தன்னுடைய தினப்படி திருவாராதனத்தை பண்ண வேண்டும் என்பதை விளக்கினார். இதெல்லாம் சம்ஸ்கிருத கிரந்தங்கள். வேதாந்தத்துக்கு நல்ல தெளிவான விளக்கங்களை அருளி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி நன்றாக அது பெருகும்படிக்கு பண்ணினார். ஆனால் அவரால் 120 திருநட்சத்திரங்கள் தான் இங்கே இருக்க முடிந்தது. அதுக்கு மேலே அவரால் இருக்க முடியவில்லை. மீண்டும் எம்பெருமானிடத்திலே புக வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறது. அதனால் மீண்டும் பரமபதத்துக்கு சென்று விடுகிறார். இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலிலிருந்து திருநாட்டுக்கு செல்கிறார். அதை பெரிய பெருமாள் ஒரு பெரிய உற்சவமாக கொண்டாடுகிறார் அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளதை. ஆனாலும் பெரிய பெருமாளுக்கு குறை தீரவில்லை. இங்கே இன்னும் சில காலம் இருந்து
அவர் பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் இருந்திருக்க. வேதாந்தத்துக்கு நன்றாக அர்த்தங்களை காட்டிவிட்டார். சந்நிதி நிர்மாணத்தை நன்றாக, கைங்கரியங்களை நன்றாக நிர்மித்து அதை நன்றாக பண்ணிவிட்டார். ஆனாலும் திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே வந்த திவ்ய பிரபந்தங்கள், அவற்றுக்கு விளக்கங்கள் எல்லாம் வர வேண்டும், அவையெல்லாம் நன்றாக பெருக வேண்டும், அவையெல்லாம் நன்றாக பரவ வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் எம்பெருமானார் பண்ண வேண்டுமே என்று பெரிய பெருமானுக்கு இன்னும் திருவுள்ளத்திலே ஒரு குறை இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக அதே ஆதிசேஷன் மீண்டும் மணவாள மாமிகளாக அவதரிக்கிறார். அவர் அவதரித்தது ஆழ்வார் திருநெறி என்கிற திவ்யதேசத்திலே, நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்திலே. அங்கே சில காலம் இருந்து பிற்பாடு தன்னுடைய தாயாரோட ஊருக்கு செல்கிறார். அங்கே சில காலம் இருக்கிறார். அதற்கு பிறகு திருவாய்மொழி பிள்ளை ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளி இருக்கிறார். அங்கே இருந்து பல கைங்கரியங்களை எல்லாம் செய்து நம்முடைய சம்பிரதாயத்தை நடத்தி வருகிறார். அப்பொழுது திருவாய்மொழி பிள்ளை இடத்திலே வந்து ஆசிரியித்து அவரிடத்திலே அத்தியந்த பிரிய சிஷ்யராக இருந்து அங்கே பல கைங்கரியங்களை பண்ணுகிறார். அப்பொழுது திருவாய்மொழியுடைய அர்த்தங்கள், மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள், அதை எல்லாவற்றையும் திருவாய்மொழி பிள்ளை இடத்திலிருந்து பெற்று நன்றாக அருளி செயலிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார். எம்பெருமானார் விட்டு சென்ற இந்த சம்பிரதாயத்தை நன்றாக உயர தூக்கி விடுவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை அவர் பண்ணுகிறார். அருளி செயலுடைய வைபவம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்களை எல்லாம் சேகரித்து எடுக்க வேண்டும். அதற்காக ஸ்ரீரங்கம் வந்து சேர்கிறார். இங்கே நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக நடத்துகிறார். பெரிய பெருமாள் எப்படி எம்பெருமானாரை வரவேற்றாரோ அதே போல மணவாள மாமிகளையும் இங்கே நன்றாக வரவேற்று அவருக்கும் நிறைய பொறுப்புகளை கொடுத்து இந்த திவ்ய தேசத்தை நன்றாக சீர்திருத்தும் என்று ஆணையிடுகிறார். எப்படி எம்பெருமானாருக்கு நடந்ததோ அதே போல மணவாள மாமிகளுக்கு இங்கே வைபவமாக பெரிய பெருமாளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடந்தது. ஏனெனில் இங்கே கலாப காலத்திலே பல விஷயங்கள் காணாமல் போய்விட்டன. அதையெல்லாம் மீட்டு சந்நிதி கைங்கரியங்களை மீண்டும் ஏற்படுத்தி எல்லா கைங்கரியவர்களுக்கும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய கைங்கரியங்களை கொடுக்க வேண்டும் என்று பெரிய பெருமாளுக்கு திருவுள்ளம். அதையெல்லாம் மணவாள மாமிகளை கொண்டே பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கேயே மணவாள மாமிகளை இருந்து அந்த கைங்கரியங்களை பண்ண சொல்லுகிறார். மணவாள மாமிகளும் இங்கே ஒவ்வொரு சீர்திருத்தமாக பண்ணி எத்தனையோ பேர் இங்கிருந்து ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் வெளியேறி சென்று விட்டார்கள். கலாப காலத்திலே பெரிய துருஷ்க படையெடுப்பு வந்து எத்தனையோ உயிர் சேதம் எல்லாம் நடந்து எத்தனையோ சன்னதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு திருமேனிகள் எல்லாம் விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தன. எல்லா கிரந்தங்களையும் எரித்து விட்டார்கள். ஓலைச்சுவடிகளை எல்லாம் எரித்து விட்டார்கள். ஏதோ தப்பி போனவை சில சில கிரந்தங்கள் ஆங்காங்கே திவ்ய திருமாளிகைகளிலே இருந்தன. மணவாள மாமிகள் ஒவ்வொன்றாக சென்று சேகரித்து அதையெல்லாம் எடுத்து நல்ல புது பிரதிகளை எடுத்து சந்நிதிகளை எல்லாம் மீண்டும் ஏற்பாடு பண்ணி கைங்கரியவர்கள் வெளியிலே சென்ற ஆச்சாரிய குருக்களை எல்லாம் உள்ளே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு என்று ஏற்பட்ட கைங்கரியங்களை எல்லாம் கொடுத்து மீண்டும் இந்த திவிதேசம் புது பொலிவை அடையும்படிக்கு அப்படி பண்ணி வந்தார். அப்படிப்பட்ட மணவாள மாமிகளை பெரிய பெருமாள் தானே தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். எம்பெருமான் எல்லாரையும் விட உயர்ந்தவன், எல்லாருக்கும் ஆச்சாரியனாக பிரதமாச்சாரியனாக இருக்கக்கூடியவன். எல்லா வைதிக சம்பிரதாயங்கள், எல்லா வைதிக சம்பிரதாயங்களையும் பார்த்தா இந்த நாராயணன் எம்பெருமான் தான் முதல் ஆச்சாரியனாக இருப்பான். அது எந்த சம்பிரதாயமா இருக்கட்டும், நாராயணத்தில் தான் தொடங்கும். அப்படி அவன் பிரதமாச்சாரியனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆச்சாரியன் வேணுமே. இவர்கள்லாம் ஆச்சாரியன் ஆச்சாரியன் எவ்வளவு கொண்டாடி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தால் நல்லா இருக்குமே என்று எம்பெருமானுக்கு ஆசை. அதனாலே ராமாவதாரத்திலே வசிஷ்டரை ஆச்சாரியனாக கொண்டார், விஸ்வாமித்திரரை ஆச்சாரியராக கொண்டார். ஆனால் அவர்களாம் ரிஷிகள், தங்களுடைய முயற்சியிலே நம்பிக்கை உள்ளவர்கள். அது இன்னும் அவனுக்கு அவ்வளவு பிடிப்பு ஏற்படலை அவர்களுக்கு. அடுத்தது கிருஷ்ணாவதாரத்திலே சாந்திமணி முனிவரை ஆச்சாரியனாக கொண்டார். அவரும் அதே போல ஒரு ரிஷிதான். அவரும் கடைசியில இவர் பாடலெல்லாம் முடித்து கிருஷ்ணன் போகும் பொழுது, புறப்பட்டு போகும் பொழுது ஏதாவது குருதட்சிணை சமர்ப்பிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்ல, கண்ணன் பெருமான் சொல்ல, அப்போ சாந்திமணி முனிவர் தன்னுடைய தர்மபத்தினியோட கலந்து பேசி என்னுடைய பிள்ளை ஒருத்தன் காணாமல் போயிட்டான் சின்ன வயசுல, கடல்ல போனா குளிக்க போனா அவங்க மரணம் அடைந்து விட்டான், அவனை மீட்டுக் கொடுக்கணும்னு
ஒரு லௌகிகமான ஒரு தட்சிணையை கேட்டு விட்டார். அப்ப நேர கண்ணனிடத்துல எனக்கு மோட்சத்தை கொடுத்து கேட்டுதான் கண்ணன் ஆனந்தத்தோட கொடுத்துருப்பான். ஆனா அதை கேட்காமல் காணாமல் போன பிள்ளையை மீட்டி கொடு அப்படின்னு கேட்க, இவன் சர்வஜன் சர்வசக்தன், அதனால எப்படியோ போய் கண்டுபிடித்து, அதுவும் அவனை அந்த பஞ்சசனங்கிற அசுரன் மொத்தமா அவனை முடித்தே விட்டான். இப்ப யமபட்டணத்துக்கு போய் யமனிடத்துல எனக்கு மீண்டும் அந்த பிள்ளையை அதே மாதிரி கொடுன்னு கேட்க, யமன் அதெல்லாம் எப்படி அதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, என்னுடைய ஆணையை நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்ல, எப்படியோ யமனும் அந்த பிள்ளையை மீட்டி கொடுக்கிறான். அவன் எப்படி இருந்தாலும் அப்படியே அந்த உயிர் பிரிந்த போது எப்படிதான் அதே போல மீண்டு கொடுக்கிறான். அந்த பிள்ளையை கொண்டு வந்து சாந்தி முனிவரிடத்தை கொடுத்து விட்டு எம்பெருமான் விடைபெற்று செல்கிறான். அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த ஆச்சாரியத்தை பிரீத்தி ஏற்படவில்லை. சரி, இந்த மாதிரி விபவாவதாரங்கள் நமக்கு அமையல, அர்ச்சாவதாரத்தில் நமக்கு ஆச்சாரியன் அமைவாரா என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எம்பெருமானார் இங்கே இருந்த பொழுது எம்பெருமானாரிடத்திலே எம்பெருமானுக்கு ஈடுபாடு இருந்தது. திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானிடத்திலே திருக்குறங்குடி எம்பெருமானார் அங்கே வந்த பொழுது, திருக்குறுங்குடிக்கு வந்த பொழுது அவரிடத்திலே அடிபணிந்து கேட்கிறான், எப்படி இத்தனை பேரை திருத்தி இருக்கீர்? நானும் தான் முயற்சி பண்ணினேன், கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தில் ஒருத்தனும் தேர மாட்டேங்கிறானே, நீர் எப்படி திருத்தினீன்னு கேட்க, அப்போ ராமானுஜர் சொல்றாரு, இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல முடியாது, சிஷ்யனா பவ்யத்தையோட கேட்டா நான் சொல்றேன் அப்படின்னு இவரை கேட்டு சொன்னார். என்னதான் இருந்தால் அவர் கேட்டு தானே அது நடந்தது. அப்ப அவனை எம்பெருமானும் ஆனா இவருடைய மேன்மையை பார்த்தான். நாமே தான் ஒரு சுவாமி உடையவர்னு சொல்லியிருக்கோம், ஆனா இவரிடத்துல கேட்கறது ஒன்றும் தப்பில்லைன்னு அடிபணிந்து அவருக்கு ஒரு ஆசனம் விட்டு, இன்னைக்கும் நம்ம போனா சேவிக்கலாம், திருக்குறங்குடியில மூலவர் சன்னிதியிலே இந்த கர்ப்ப கிரகத்திலே இருக்கு ஒரு ஆசனம் இருக்கும். அங்கே எம்பெருமானாரை வீட்டிருக்க சொல்லி அவரிடத்தே தான் துவய மகாமந்திரத்தை உபதேசமாக பெறுகிறார். ஏன்னா எம்பெருமானார் இந்த துவயத்தை கொண்டுதான் எல்லாரையும் நான் திருத்துகிறேன் என்று சொல்லி அந்த துவய மந்திரத்தை உபதேசம் பண்றான். அதை கேட்டுக்கொள்கிறான். ஆனாலும் அதுக்கு மேலே அங்க சிஷ்ய விருத்தி எல்லாம் அவன் பெருசா எம்பெருமான் பண்ணவில்லை. பண்ணினா ஒரு காரியம் பண்ணினான். அவருக்கு திருவன்காப்பு தேவைப்பட்ட பொழுது படுக நம்பியை அழைக்கிறார். திருவனந்தபுரத்துக்கு போய் அங்கே சில சீர்திருத்தங்கள் பண்ணலாம்னு எம்பெருமான் ஆசைப்படுகிறார். ஆனால் எம்பெருமானுக்கு அது திருவுள்ளம் இல்லை. அதனால எம்பெருமானாரை மட்டும் அங்கிருந்து திருவனந்தபுரத்தில் கட்டிலோட தூக்கிட்டு வந்து இங்கே திருக்குறுங்குடி பக்கத்திலே அமர்த்தி விடுகிறான். அவர் காலையில எழுந்து பார்க்கிறார், பக்கத்திலே அவருடைய சிஷ்யர் வடுக நம்பி, அவர் தான் கூடவே இந்த எல்லா கைகளையும் அவரை காணும். சரி, நாம் ஏதோ நதிக்கரையில் இருக்கோம், தீர்த்தம் ஆடிடலாம், தீர்த்தம் ஆடிடுறார். திருமணம் எடுத்துக்கணும், அடுத்தது திருமண் காப்பு அனுஷ்டானம், அதுக்கு வடுகான்னு கூப்பிடுறார். வடுகனும் பக்கத்துல அப்ப ஏன்னா எம்பெருமான் இவரை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்து இந்த பக்கத்திலே விட்டார், கருடாழ்வாரை கொண்டு. மற்றவாள்லாம் அங்கேயே தான் இருக்கா, அவர்களுக்கு இன்னும் தெரியாத விஷயம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தரா தெரிந்து கொண்டு வருகிறார்கள் தேடிக்கொண்டு. இப்போ யாரும் பக்கத்துல இல்லை, வடுகான் அழைக்கிறார் இவர். உடனே திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் பார்க்கிறான், நாமே இவருக்கு வடுக நம்பியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த எம்பெருமானே வடுக நம்பி உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து திருமண் எடுத்து குழைத்து ஆச்சாரியனுக்கு அதை சமர்ப்பிக்கிறார். எம்பெருமானார் அதை திருமணம் இட்டு மிச்ச திருமணம் இவருக்கே கொடுத்துடுறா. அதை சேஷத்தை வாங்கி எம்பெருமான் அணிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் இவர் சரி சந்நிதிக்கு போகலான்னு பார்த்தா இவரை காணும், வடுக நம்பியை காணும். அவர் நேரே தன்னுடைய சந்நிதிக்கு எம்பெருமான் எழுந்தள்ளி விட்டான். இவர் சந்நிதிக்கு வந்து பார்த்தா அப்படியே நெத்தியில பழிச்சுன்னு புது திருமணம் என்ன தெரிய சேவையாகுது. இப்போ தான் ஒவ்வொருத்தரா வரா, எல்லாம் திருவனந்தபுரத்திலே தேடி எம்பெருமானை தேடி வருகிறார். எல்லாம் தேடி வந்து நாங்கள் தேவரீரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ யார் எனக்கு திருமண் காப்பு குழைச்சி கொடுத்தது அப்படின்னு கேட்டால், அப்போ எம்பெருமானா தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் திருமண் காப்போடு அங்கே சேவை சாதிக்கிறார் என்று தெரிந்து மிகவும் மகிழ்கிறார். ஏதோ கொஞ்சம் அப்படி சிஷ்யவிருத்தி பண்ணினான் எம்பெருமான். ஆனாலும் பூர்த்தியா அந்த சிஷ்யத்துவத்தை அவன் அங்கே நிரூபிக்க முடியவில்லை. அதையெல்லாம் மணவாள் மாமனிடத்தில் பார்த்த உடனே எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம். இதை விட ஒரு சிறந்த அதிகாரி இதுவரைக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. அதனால் இவரே நமக்கு ஆச்சாரியன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரை முதல்ல ஆச்சாரியன் ஆகணும்னா என்ன பண்ணணும், அவரிடத்துல நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அதனால அவரை அழைத்து ஒரு பவித்ரோத்சவத்தினுடைய சாத்துமுறை அன்று மணவாள் மாமனிகளை அழைத்து, தேவரீர் இங்கே நமக்கு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை ஈடு வியாக்கியானத்தை கொண்டு சாதிக்க வேண்டும், அதை அடியேன் பூர்த்தியாக கேட்க வேண்டும். இங்கே சன்னதியிலே இனி இந்த ஈடு காலட்சேபம் முடிகிற வரைக்கும் ஒரு உற்சவமும் கிடையாது, எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு எல்லாரும் திருவாய்மொழியை அனுபவிக்கலாம் என்று எம்பெருமான் ஆணையிட்டான். மாமனிகளும் மிகவும் ஆனந்தப்பட்ட, இப்படி ஒரு பாக்கியமா, இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த பெரிய திருமண்டபம் எப்படிப்பட்டது, நாம் யார், நம்மை போய் இப்படி எம்பெருமான் நியமித்திருக்கிறானே என்று மிகவும் ஈடுபட்டு இந்த காலட்சேபத்தை தொடங்கினார்.
இந்த காலட்சேபத்துக்கு எப்படி இந்த காலட்சேபம் நடந்தது யோசிச்சு பார்க்கணும். நாம் அதான் மணக்கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தணும். இங்கே பெரிய திருமண்டபம், சந்தன மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபம், பெருமாள் கர்ப்பகிரகம் இருக்கு, அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய மண்டபம் காயத்ரி மண்டபம்னு பேரு. அதுக்கு அடுத்த மண்டபம், அதாவது இப்ப நம்ம துவாரபாலகர்களை சேவிக்கிறோமே அந்த மண்டபம் தான் சந்தன மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்திலே இன்னைக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது இல்லையா? அந்த திருமஞ்சனம் நடக்கும் போது ஒரு மண்டபத்திலே அங்கே ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே எழுந்தருளி இருப்பார். அங்கே நம்பெருமான் நாச்சிமார்கள் அங்கே எழுந்தருளுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனிகள், இந்த அர்ச்சா திருமேனிகளை எல்லாம் அங்கே வரிசையாக எழுந்தருள பண்ற பக்கத்திலே எம்பெருமானுக்கு பக்கத்திலே, இந்த எம்பெருமானுக்கு வலது பக்கத்திலே கருடாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த அந்த இடத்திலே ஒரு ஆசனமிட்டு மணவாள மாமனிகள் வீற்றிருக்கிறார். அவர் திருவாய்மொழிக்கு அர்த்த விசேஷங்களை சாதிக்க தொடங்குகிறார். அந்த பகவத் விஷய கிரமம்னாலே தனியங்கள், அதற்கு பிறகு திருப்பல்லாண்டு, கண்ணனும் திருத்தாம்பு, அதுக்கு மேலே ஈடு வியாக்கியான தனியங்கள், திருவாய்மொழி தனியங்கள், அதுக்கு மேலே ஈடு பிரவேசம், ஈடு வியாக்கியானத்துக்கு முன்னுரை என்று அமைந்திருக்கிறது. அந்த ஈடு பிரவேசம், அதுக்கு மேலே உயர்வர உயர் நலம் என்று தொடங்கி இந்த வியாக்கியானங்கள். இந்த வியாக்கியானங்கள்ல முக்கியமாக பிரதானமாக நாம் கொள்வது ஈடு வியாக்கியானம். இந்த ஈடு வியாக்கியானத்தை முக்கியமாக வைத்துக் கொள்கிறார். இந்த ஈடு வியாக்கியானங்கிறது நம்பிள்ளை காலக்ஷேபமாக உபன்யாசமாக அருளினது. பெரிய பெருமாளுடைய திருவடி பக்கத்திலே, அதாவது கிழக்கு பக்கத்திலே கீழே படி இறங்கும் பொழுது அங்கே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திலாம் வீட்டிலிருந்து தினந்தோறும் நம்பிள்ளை காலக்ஷேபமாக இந்த அர்த்த விசேஷங்களை, திருவாய்மொழிக்கான அர்த்த விசேஷங்களை சாதிப்பார். அதைத்தான் வடக்கு திருவதி பிள்ளை ஏடுபடுத்தினார். அந்த வடக்கு திருவதி பிள்ளை ஏடுபடுத்தினது தான் பிற்காலத்திலே மணவாழ் மாமனிகளை வந்து அடைகிறது. அது ஒரு பெரிய சரித்திரம், அது இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்பிள்ளை அதை அந்த ஈடு வியாக்கியான ஸ்ரீகோஷத்தை வாங்கி ஈயுண்ணி மாதவ பெருமாளுக்கு கொடுத்துடுறார். அவர் ஒரு சிஷ்யர், வடக்கு திருவதி பிள்ளை போலேயே நம்பிள்ளையுடைய சிஷ்யர். அதை ஈயுண்ணி மாதவ பெருமாள் பத்மநாப பெருமாள் அவருடைய திருக்குமாரர் கொடுக்கிறார். பத்மநாப பெருமாள் அதை நாலூர் பிள்ளைக்கு உபதேசம் பண்றார். நாலூர் பிள்ளை அவருடைய திருக்குமாரால் நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு உபதேசம் பண்றார். நாலூர் ஆச்சான் பிள்ளை இடத்திலிருந்து அது திருவாய்மொழி பிள்ளைக்கும் திருவாய்மொழி ஆச்சானுக்கும் ஆய் ஜனனியாச்சாரியருக்கும் வந்து சேருகிறது. அந்த திருவாய்மொழி பிள்ளை தான் இதை மணவாள மாமனிகள் உபதேசிக்கிறார். அப்படித்தான் ஈடு வந்து நம்பிள்ளை இடத்திலிருந்து மணவாள மாமனிகளுக்கு வந்திருக்கு. அது ரகசியமா வந்திருக்கு. அப்படியே அதை மணவாள மாமனிகள் தான் உலகத்துக்கே நன்றாக வெளியிடுகிறார். அது எப்படி வெளியிடுகிறார் என்றால், இங்கே பெரிய பெருமாள் திருமுன்பே நம்பெருமாள் நாச்சிமார்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள், அதுக்கு மேலே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரியவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஜிஎஸ் சுவாமி எல்லாம் யாரெல்லாம் இருக்கார்களோ அத்தனை பேரும் அங்கே அந்த காலட்சேபத்தில் முழுக்க அன்வைக்கிறார்கள். நம்ம மாதிரி இங்கே இது 1 மணி நேரம் ஒரு நாளைக்கெல்லாம் கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதுதான். நடுநடுவில் பெருமாளுடைய தளிகை கண்டொழுவது, பெருமாளுக்கு அந்த போகம், அதுக்கு மேலே அடியார்கள் தரியாராதனம், இதுன்னு இருக்கும். ஆனால் முழுக்க இதே தான், பகவத் விஷய அனுபவமே தான். அப்படி அந்த திருவாய்மொழி சாற்றுமுறை ஆகக்கூடிய நாளிலே நம்பெருமாள் பார்க்கிறார், இவ்வளவு ஆச்சரியமாக நமக்கு இந்த ஈடு வியாக்கியானத்தை மணவாழ மாமனிகள் சாதித்திருக்கிறார். வெறும்னே ஈடு வியாக்கியானம் மட்டும் சாதிக்கல, வேத வேதாந்தங்கள், மற்ற பிரபந்தங்கள், மற்ற வியாக்கியானங்கள், சாமானிய சாஸ்திரங்கள், இதெல்லாம் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ அத்தனை அர்த்த விசேஷங்களை சேர்த்து மணவாழ மாமனிகள் சாதிக்கிறார். அதை கேட்டு நம்பெருமாள் பூரித்து நின்றார். ஈடு கேட்டு பூரித்து நின்ற பெருமாள் அப்படின்னே ஒரு கொண்டாட்டம். அப்படி அந்த பூரித்து நின்ற பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு ஒரு ஆசை, இப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்களை நமக்கு சாதித்த ஆச்சாரியன், அவருக்கு நாம் என்ன சமர்ப்பிக்கணும்? இருக்கிறதிலே நம்ம இடத்துல உயர்ந்த சொத்து எதுவோ அதை சமர்ப்பிக்கணும். அதாவது ஆச்சாரியனுக்கு நம்முடைய சொத்தெல்லாம் ஆச்சாரியனுடைய சொத்தா நம்ம நினைக்கணும், ஏதாவது நம்முடைய சொத்தா நினைக்கக்கூடாது. அப்படி நம்பெருமாள் நினைத்தார், இவருக்கு நாம் எதை சமர்ப்பிப்பது என்று பார்த்து முதல்ல தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தை சமர்ப்பிக்கிறார். ஏன்னா பரமபுருஷன்கிறதுக்கு எது முக்கியமான அடையாளமா இருக்கு? ஆதிசேஷ பரியங்கம். இந்த ஆதிசேஷனை தானே எம்பெருமான் வீற்றிருக்கிறான், சயனித்திருக்கிறான், எல்லாமே பண்றான். அதை மணவாள மாமனிகளுக்கு சமர்ப்பிக்கிறான். அதுதான் பெரிய சொத்து. அதை சமர்ப்பிச்சுட்டா தன்னுடைய பெருமையெல்லாம் அவருக்கு வந்துடுறது, மாமனிகளுக்கு வந்துடுறது. அதனால தான் நாம் இன்னைக்கும் சேவிக்கலாம். எந்த ஆழ்வாருக்கும் எந்த ஆச்சாரியனுக்கும் ஆதிசேஷன் கிடையாது, பீடம் மணவாள மாமனிகளுக்கு மட்டும்தான். அது எதனால் என்ன, நம்பெருமாளே அதை மணவாள மாமனிகளுக்கு சமர்ப்பித்து விட்டான்.
அதுக்கு பிறகு ஆச்சாரியனுடைய பெருமை நன்றாக தெரியணுமே, அதுக்காக ஒரு தனியனை எழுதி சமர்ப்பிக்கிறார். எம்பெருமானே ஒரு அர்ச்சக பிள்ளையாக அவதரித்து ஒரு தனியனை சமர்ப்பிக்கிறான். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று மிக மிக அற்புதமான தனியன். இதிலே அந்த மணவாழ் மாமனிகளுடைய பெருமை மிக மிக விளக்கமாக, மிக தெளிவாக, மிக அற்புதமாக எம்பெருமானாலே காட்டப்பட்டது. எம்பெருமானை விட யாராலே ஒரு தெளிவாக காட்ட முடியும் அந்த மணவாழ் மாமனிகளுடைய பெருமையை? அப்படி ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், ஸ்ரீசைலேஷர் என்றால் திருமலை ஆழ்வார், அவருடைய கிருபைக்கு பாத்திரமானவர். தி பக்தியாதி குணார்ணவம், தீன ஞானம் பக்தி போன்ற, ஞானம் பக்தி போன்ற கடலாகவே இருக்கிறார். யாரு? மணவாழ் மாமனிகள் என்று சொல்லுகிறார். யதீந்திர பிரவணம், யதீந்திரன்னா பகவத் ராமானுஜர், அவரிடத்திலே காதலே வடிவெடுத்தவராக இவர் இருக்கிறார், மணவாழ் மாமனிகள் இருக்கிறார். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம், ரம்ய ஜாமாதரம் என்று, ரம்ய ஜாமாதா என்று அழகிய மணவாளன் என்று திருநாமம். தமிழ்ல அழகிய மணவாளன் நம்முடைய நம்பெருமாளுடைய திருநாமம். சுவாமி நம்பெருமாளுடைய அர்ச்சக சுவாமி பிரதான சுவாமி எழுதியிருக்கார். சமய எம்பெருமானே அமைச்சுக்கிறார், நாம ஏற்படுத்துறது இல்லை. அழகிய மணவாளன் என்றே அந்த எம்பெருமானுக்கு திருநாமம், ஆச்சாரியர்கள் விரும்பி அழைத்த திருநாமம். அந்த திருநாமமே இவருக்கு இருக்கு, நம் மணவாழ மாமனிகளுக்கு. அழகிய மணவாழ மாமனிகள் என்றே அவருக்கு திருநாமம். இதெல்லாம் விசேஷமான தொடர்பு. அவருக்கு அவதார காலத்திலேயே அழகிய மணவாழ பெருமாள்னு அவருக்கு திருநாமம் சூட்டப்பட்டது. எதுக்காகன்னா நம்பெருமாளுக்கு தெரியும் பிற்காலத்திலே இவர் நமக்கே ஆச்சாரியனாக போறார். நமக்கு இவர் ஆச்சாரியனாக போறாருன்னா ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சிஷ்யன் வச்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம பேரெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம அழகிய மணவாளன்னு எம்பெருமானுக்கு பிரசித்தமா பேர் இருக்கு, அதெல்லாம் போய் மாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இவருக்கு அந்த பேரை வச்சுட்டான்னா பிற்காலத்தில் இவர் சன்னியாசி ஆகும் பொழுதும் அந்த சமயத்திலே இப்ப பொதுவாக சன்னியாசியான திருநாமத்தை மாற்றுவார்கள். ஆனா இவருக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம் வச்சதுனால எம்பெருமானுடைய திருவுள்ளம் இவருக்கு சன்னியாசி ஆகும் பொழுது அந்த திருநாமே இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு. அதனால அழகிய மணவாள மாமுனிகள்னு ஆயிடுறது. அழகிய மணவாள பெருமாள் இருந்தது அழகிய மணவாள மாமுனிகள்னு ஆயிடுறது. அப்படி ஆச்சாரியனுடைய திருநாமத்தை தானே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சாரியனுக்கு தனியனை சமர்ப்பிக்கிறான். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் இந்த அற்புதமான தனியனை எம்பெருமான் சமர்ப்பித்து, அதுவும் எப்படி ஒரு அர்ச்சகனுடைய குமாரனாக, அர்ச்சக குமாரனாக வந்து அதை சமர்ப்பிக்கிறான். எதுக்காக அர்ச்சக குமாரனாக வந்தான்? ஏதோ ஒரு ஆச்சாரிய புருஷரா வந்து குடும்பத்திலிருந்து வந்து ஒரு பிள்ளையா வந்து தோன்றிருக்கலாம், இல்ல ஒரு திவ்யமான ஒரு திருமேனி எடுத்து வந்து அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த அர்ச்சகர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பிரதிநிதிகளா இருக்கான். அக்காலத்துல எல்லாம் எம்பெருமான் அர்ச்சகர்கள் மூலமா, இப்பயும் கூட பேசுறான், அர்ச்சகர்கள் மூலமாகவே பேசுவான். ஏதாவது ஒரு ஆணையை சொல்லணும்னா அர்ச்சகர் மூலமா அந்த ஆணையை எம்பெருமான் ஏற்படுத்துவான். அதனால்தான் அர்ச்சகருடைய குமாரராக அந்த அவதரித்தான். அப்ப அர்ச்சகரே சொன்னது போல அந்த ஹரியனுடைய வாக்காகவே இருக்கும் இல்லையா? அப்ப எம்பெருமானே சொன்னாங்கிறதுக்கு இதெல்லாம் நேர் உதாரணங்கள், நேர் பிரமாணங்கள், சூக்ஷ்மமான அர்த்தங்கள். அப்படி அர்ச்சக குமாரராக வந்துச்சுன்னா அந்த அர்ச்சகரே சொன்னது அப்ப ஹரியே சொன்னதாக அங்க ஆகும். அப்படி எம்பெருமான் அங்கே அந்த தனியனை சமர்ப்பித்து அவருக்கு ஆச்சாரியன் என்ற அந்த ஸ்தானத்தை பூர்த்தியாக ஏற்படுத்தி எம்பெருமானுக்கு ஒரு திருப்தி அப்பொழுதுதான் ஏற்பட்டது. இப்படி மணவாழ் மாமனிகளுடைய பெருமை ஆச்சரியமான பெருமை. இப்படி எம்பெருமான் இந்த சிருஷ்டியை பண்ணுகிறான், வேத அர்த்தங்களை, வேதத்தை கொடுக்கிறான், அதுக்கு பிறகு ஆழ்வார்களை அனுப்புகிறான், அதற்கு பிறகு ஆச்சாரியர்களை அனுப்புகிறான். இதுக்கு நடுவில் அவதாரங்களும் தானே பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக? இந்த உலகத்தவர்களை திருத்துவதற்காக. அப்படி பல பல முயற்சிகளை பண்ணி இந்த ஆச்சாரியர்கள் மூலமாக நாமே இன்று கண்கூடாக பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நமக்கு எல்லா நன்மையும் ஏற்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஆச்சாரியனே நமக்கு எல்லா நன்மைகளையும் பண்ணுகிறான் என்பதை எம்பெருமான் இப்படி பல பல படிகள் மூலமாக காட்டுகிறான். இந்த ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் என்ற விஷயத்தை எடுத்து காட்டுவதாகத்தான் இந்த உபதேச ரத்தினமாலைங்கிற இந்த பிரபந்தம் இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு முன்னுரை. எதுக்காக உபதேச ரத்தினமாலை நம்ம அனுபவிக்கிறோம் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. பகவான் பண்ணக்கூடிய முயற்சிகள் அதெல்லாம் எது மூலமாக நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மூலமாகத்தான் அது நமக்கு நன்றாக கிடைக்கிறது என்பதை காட்டக்கூடிய பிரபந்தம் இந்த உபதேச ரத்தினமாலை என்பது. இந்த உபதேச ரத்தினமாலை என்பதை அருள் செய்தவர் மணவாழ மாமனிகள். அவர் ஆச்சாரிய பூர்த்தியை உடையவர், எம்பெருமானாலேயே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் இந்த அற்புதமான பிரபந்தத்தை அருளியிருக்கிறார். அவர் இந்த பிரபந்தத்தை எதுக்காக அருளியிருக்கிறார் என்று பார்த்தோம்னா,
நம்முடைய சம்பிரதாயத்திலே பிள்ளைலோக்காச்சாரியர் என்று ஒரு ஆச்சாரியார். இவர் வடக்கு திருவீதி பிள்ளையுடைய திருக்குமாரர். முன்பே நாம் பார்த்தவே நம்பிள்ளையுடைய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை, அவருடைய திருக்குமாரர் பிள்ளைலோக்காச்சாரியார். இவர் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பண்ணின பிரபந்தங்கள், பிற்காலத்தில் ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டின வியாக்கியானங்கள், இதிலெல்லாம் ரகசியார்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம், ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், உபேயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் என்று 5 விஷயங்கள். இதை நாம் எல்லாம் அவசியமா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம்னா இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிந்து இதுபடி நடக்கணும். இந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிந்து கொண்டு அதுபடி நடக்கணும். அப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துமே நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட அர்த்த பஞ்சகமானது இந்த மொத்த திவ்ய பிரபந்தங்கள், அதுக்கு மேல வியாக்கியானங்கள், இதிலெல்லாம் நமக்கு காட்டப்படக்கூடிய அர்த்தம் என்பது இந்த அர்த்த பஞ்சகம் தான். அது எது மூலமாக காட்டப்படுறது? ரகசியத்திரையம் மூலமாக காட்டப்படுறது. இந்த அர்த்த பஞ்சகம் என்பது நமக்கு மிக மிக முக்கியம் என்பதை பிள்ளைலோக்காச்சாரியார் நமக்கு ரகசிய கிரந்தங்கள் மூலமாக எடுத்து காட்டுகிறார். எத்தனையோ வியாக்கியானங்கள் சிதறி கிடக்கக்கூடிய அர்த்தங்களை தொகுத்து இந்த ரகசிய கிரந்தங்கள் மூலமாக பிள்ளைலோக்காச்சாரியார் கொடுக்கிறார். அவர் பண்ணின பல பல கிரந்தங்களிலே, ரகசிய கிரந்தங்களிலே முக்கியமான கிரந்தமாக இருப்பது ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்பது இந்த ஜீவாத்மாக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உஜ்ஜீவனத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக அமைந்திருக்கிறது. அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலே ஆச்சாரியனுடைய அபிமானமே, ஆச்சாரியனுடைய கருணையே நமக்கு அபிமானம். இங்க கருணைன்னு அர்த்தம். ஆச்சாரியன் நம் விஷயத்திலே காட்டக்கூடிய கருணை, இதுவே நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி என்பதை பிள்ளைலோக்காச்சாரியர் அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதற்கு மணவாள மாமிகள் ஒரு வியாக்கியானமும் பண்ணியிருக்கிறார். இந்த ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு அழகான ஒரு வியாக்கியானமும் மணவாள மாமிகள் அருளியிருக்கிறார். இப்ப இந்த வியாக்கியானத்தை நாம சேவித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அறிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது பெரிய வியாக்கியானம், நிறைய சாஸ்திரார்த்தங்கள் அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அப்படியே சுருக்கி அது ஒரு பெரிய, இப்போ ஸ்ரீவச்சன பூஷணம் நல்ல ஒரு பால் திருக்கண்ணலமுதுன்னு வச்சுக்கலாம், பால் பாயசம்னு வச்சுக்கலாம். அதை அப்படியே சுருக்கி ஒரு திரட்டி பாலா நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் மணவாள மாமி. அதுக்காகத்தான் இந்த உபதேச ரச்சனமாலைங்கிற கிரந்தத்தை அருளி செய்கிறார். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான், முக்கியமான சாரமான அர்த்தத்தை தான் உபதேச ரச்சனமாலையிலே காட்டுகிறார். ஆனா நேர அந்த விஷயத்தை மட்டும் நமக்கு சொன்னா 10 வரியில சொல்லிட்டு போயிடலாம் சாரமான அர்த்தத்தை. அந்த 10 வரியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம் தெரியாது. அது உரைநடையில இருந்தா அதை மனப்பாடம் பண்றது கஷ்டம். அதனால் அதை பாசுர வடிவத்திலே அமைக்கிறார். இந்த பாசுர வடிவத்தில் அமைக்கும் பொழுது இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய கருணையே நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு காரணம் என்று சொல்ல வேண்டும். அதை அப்படியே நேரே சொல்வதற்கு பதிலாக படியன் எப்படி ஒரு முன்னுரையெல்லாம் சொல்லி அதை ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. பூர்வாச்சாரியர்கள் இப்படித்தான் பண்ணுகிறார்கள், ஒரு கிரமம் வச்சிருக்கார்கள். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா நேரே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டார்கள். ஏன்னா அந்த வார்த்தை மட்டும் நேரம் அப்படியே இருக்கு. இப்போ திருமந்திரத்துல அந்த விஷயம் இருக்கு, துவய மகாமந்திரத்துல இருக்கு, சர்ம ஸ்லோகத்துல இருக்கு, இதே அர்த்தங்கள் அந்த நேரையே இருக்கு. இப்ப இதே இவர்கள் திரும்ப சொல்லணும்னா அதே சொல்லிடலாம். ஆனா அதுக்கு விளக்கமாக தான் பல கிரந்தங்களை அருளுகிறார்கள். அப்படி அந்த ஒரு ஒரு கிரந்தத்தை அருளும் பொழுது அதிலே கொஞ்சம் பூர்வ பீட்டிகை, கொஞ்சம் முன்னுரை, அந்த என்ன விஷயத்தை பத்தி பேச போகிறோம், அதனுடைய பின்கதை என்ன, முன்கதை என்ன, இதெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அதை சொல்லி, அதனுடைய வைபவம் என்ன, அதனுடைய விசேஷமான அனுஷ்டாத்தாக்கள் யாரு, அந்த கிரந்தத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணுவார்கள். அப்படித்தான் இந்த உபதேச ரத்தினமாலையை மணவாள மாமனிதர் அமைத்திருக்கிறார். இந்த உபதேச ரத்தினமாலையில என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? முதலே பார்த்தோம், ஆச்சாரிய அபிமானமே நமக்கு உத்தாரகம். ஆச்சாரியனுடைய கருணை தான் நம்மை இந்த சம்சார கடலிலிருந்து தூக்கி விடுகிறது. ஏன் இதுவரைக்கும் பார்த்தோமே, பகவான் தான் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கான், அவன் தான் ஆச்சாரியர்களை காட்டியிருக்கான், அப்ப பகவான் தானே காரணம்னா, ஆமா பகவான் தான் காரணம். அந்த பகவான் தான் ஆச்சாரியர்களை அனுப்பியிருக்கிறான். அந்த பகவானுடைய திருவடி ஸ்தானத்திலே தான் ஆச்சாரியர்கள் இருக்கார்கள். இப்ப பகவானே நேரே காரணம்னு சொல்லலாம், பகவானுடைய திருவடிகள் காரணம்னு சொல்லலாம். ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? திருவடிகள் காரணம்னா இன்னும் உயர்த்தி, இன்னும் மேன்மை. ஏன்னா நாமெல்லாம் அடியவர்கள் இல்லையா? அடியவர்கள் திருவடியை தானே பார்ப்போம். அதான் பகவானுடைய திருவடிகள் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், இவர்கள்லாம் இந்த பகவானுடைய திருவடி ஸ்தானத்திலே இருப்பவர்கள். அவர்கள் நமக்கு உதவி பண்ணுகிறார்கள் சொன்னோம்னா அது பொருத்தமாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் இப்ப காட்டணும். அதுதான் மணவாள மாமனிதர் காட்ட போகிறார். ஆனா அதை எப்படி காட்டுறாருன்னா ரொம்ப அழகா. முதல்ல இந்த
உபதேச ரத்ன மாலைங்கிறதே அது ஒரு மாலையா இருக்கு, ரத்ன மாலையா இருக்கு, உபதேச ரத்ன மாலையா இருக்கு. மாலைன்னா தொகுப்பு, பொதுவா பூக்களுடைய தொகுப்பா மாலை இருக்கும். இங்கே வார்த்தைகளுடைய தொகுப்பா இது இருக்கு. அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ரத்னமா இருக்கு. ஏன்னா பூர்வாச்சாரியர்களுடைய அர்த்தங்களை, அவர்கள் காட்டக்கூடிய விசேஷமான அர்த்தங்களை காட்டுவதனால அது ஒவ்வொன்றும் ஒரு ரத்னத்தை போல இருக்கு. அதான் ரத்ன மாலை. அது எந்த கிரமத்திலே அமைந்திருக்குன்னா உபதேசம் பண்ணக்கூடிய கிரமத்திலே அமைந்திருக்கு. நமக்கு ஒரு நல்ல அர்த்தங்கள், உபதேசம்னால என்னது, நமக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை காட்டுவது. அப்படி நல்ல அர்த்தங்களை நமக்கு காட்டுவதாக இருப்பதனால இது உபதேச ரத்தின மாலை என்று சொல்லப்படுகிறது. இதிலே சொல்லப்பட வேண்டிய குறிக்கோள் ஆச்சாரியனுடைய கருணையே நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு காரணம். அப்போ அந்த ஆச்சாரியன்னா யாரு, அவருடைய பெருமைகள் என்ன, அந்த ஆச்சாரியர்கள் யார் வழியை பின்பற்றுகிறார், இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த உபதேச ரத்தின மாலையில முதல்ல இருந்து தொடங்கி ஒரு கிரமத்திலே மணவாழ் மாமனிகள் அருளி செய்கிறார். அது எப்படி அருளி செய்கிறார்னா, முதல்ல தன்னுடைய ஆச்சாரியரையே வணங்குகிறார். தன்னுடைய ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை, அவரை வணங்குகிறார். எந்த திருவாய்மொழி பிள்ளை, இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரம் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வடிவாவில் வைத்து அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொல்லுகிறார். இந்த முதல் பாசுரத்திலேயே தன்னுடைய ஆச்சாரியனை வணங்குகிறார். நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியர்களை வணங்கியே நம்முடைய எந்த ஒரு உபதேசத்தையும் பண்ண வேணும். அப்படித்தான் இங்கே நம்முடைய சம்பிரதாயத்தில் காட்டப்படுகிறது. அப்படித்தான் இங்கே மணவாழ் மாமனிகள் பண்ணுகிறார். இப்போ நாம் கூட என்ன பண்ணணும், இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே தனியன்களை சொல்லித்தான் ஆரம்பித்தோம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தி ஆதி குணானுவம் அப்படின்னு மணவாழ மாமனிகள் இப்படி வரிசை கிரமத்திலே எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் தான் நம்ம சொல்றோம். நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு நாம் வணங்குறோம். நமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியன், அர்த்த உபதேசங்கள் பண்ணி நிறைய ஞானத்தை புகட்டிய ஆச்சாரியர்கள், இப்படி எல்லாரையும் வணங்கித்தானே நாம் எந்த ஒரு விஷயமானாலும், அது சேவா காலமா இருக்கட்டும், அது காலக்ஷேபமா இருக்கட்டும், உபதேசங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படி ஆச்சாரியனை நினைத்து கொண்டு அந்த ஆச்சாரியனை வணங்கித்தானே நாம் எப்பொழுதுமே தொடங்குகிறோம். அப்படித்தான் இங்கே மணவாழ மாமனிகள் இந்த பிரபந்தத்தை தொடங்குகிறார். எந்த திருவாய்மொழி பிள்ளை இந்த நாள் தொடங்குகிறார். ஆக முதல் பாசுரத்திலே தன்னுடைய ஆச்சாரியனை வணங்குகிறார். அவர் கொடுத்த அர்த்தத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்கிறேன்னு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக இந்த கிரமம் எப்படி இருக்கிறது என்பதை மூணாவது பாசுரத்தை காட்டுகிறார். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழின்னு அந்த பாசுரத்திலே மேலே நமக்கு ஆழ்வார்கள் வாழ வேண்டும் எப்பொழுதும், அதுக்கு மேலே அவர்கள் அருளின திவ்ய பிரபந்தங்கள் வாழ வேண்டும், இதை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்கள் வாழ வேண்டும், இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய வேதமானது எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். இது அடுத்ததாக காட்டுகிறார். இதுக்கு பிறகு இந்த ஆழ்வார்கள் யார் என்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஆழ்வார்கள் வாழின்னு சொன்ன உடனே ஆழ்வார்கள் யாருன்னு கேட்பார்களே, அதுக்காக ஆழ்வார்களுடைய அவதார கிரமம், அவர்கள் எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள், எந்த திவ்யதேசங்கள் எந்த ஸ்தலங்களிலே அவதரித்தார்கள், அதையெல்லாம் வரிசையாக எடுத்து காட்டுகிறார். ஆழ்வார்களுடைய வைபவத்தை சுருக்கமாக எடுத்து காட்டுகிறார். ஒவ்வொரு ஆழ்வாருடைய பெருமை என்ன, எந்த இடத்திலே அவதரித்தார்கள், எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள், அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதுக்கு மேலே ஆழ்வார்களுடைய வழியை பின்பற்றின ஆச்சாரியர்களே மிக முக்கியமானவர்களான நாதமுனிகளை எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக எம்பெருமானாரை எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானாருடைய பெருமைகளை எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு மேலே நம்முடைய இந்த அர்த்த விசேஷங்களுக்கெல்லாம் முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி என்கிற பிரபந்தம். அந்த திருவாய்மொழியுடைய பெருமை என்ன, அது நமக்கு யார் யாராலே விளக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த ஆச்சாரியர்கள் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அருளி இருக்கிறார்கள், அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு அந்த திருவாய்மொழிக்கு முக்கியமான வியாக்கியானமான ஈடு வியாக்கியானம், அது எப்படி வந்ததுங்கிற அந்த ஈடு வியாக்கியானம் வந்த வழியை காட்டுறார். அதற்கு பிறகு அந்த திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்பிள்ளை இடத்திலிருந்து அந்த நம்பிள்ளையுடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை, அவருடைய திருக்குமாரரான பிள்ளை லோகாச்சாரியார், அவருடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது என்பதை எடுத்து விளக்குகிறார். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை லோகாச்சாரியாராலே அருளப்பட்ட ஸ்ரீவச்சனபூஷணம் என்கிற அற்புதமான கிரந்தம், அதனுடைய பெருமை என்ன என்பதை ஒரு 7 பாசுரங்களிலே விரிவாக எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்திலே என்ன அர்த்த விசேஷங்கள் காட்டப்பட்டிருக்கு அதை சில பாசுரங்களிலே எடுத்து விளக்குகிறார். அதுதான் ஆச்சாரிய அபிமானங்கிறது முக்கியங்கிறது எடுத்து காட்டக்கூடிய பாசுரங்கள். அதற்கு பிறகு இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்திலே காட்டினபடி வாழ்ந்தவர்கள் யார், அவர்களுடைய பெருமை என்ன, அதை எடுத்து காட்டுகிறார். கடைசியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை
எடுத்து சொல்லி இந்த பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இதுதான் இந்த உபதேச ரத்தினமாலை என்கிற அற்புதமான கிரந்தத்திலே இருக்கக்கூடிய பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயம். அதை நாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு 1/2 மணி நேரத்தில் சுருக்கமாக அனுபவிக்கலாம். முதல்ல தனியன். இந்த உபதேச ரத்தினமாலைக்கு ஒரு அழகான தனியன் இருக்கு. முன்னன் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர்தனின்படி தனவாத சொல் மணவாழ்மொழி அண்ணன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன்னெஞ்சி தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. நமக்கு யாருடைய திருவடிகள் தஞ்சமாக இருக்கும், பற்ற தகுந்தவையாக இருக்கும் என்றால் முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர்தனின் படியை தனவாத சொல் மணவாழமுனி. மணவாழ மாமுனிகள் அவர் எப்படிப்பட்டவர்னா, முன்பு திருவாய்மொழி பிள்ளையிடத்திலிருந்து என்ன உபதேசத்தை பெற்றாரோ அதை கொஞ்சம் கூட விடாமல் தன்னுடைய திருவுள்ளத்திலே எப்பொழுதும் கொண்டிருப்பவர். திருவுள்ளத்திலே கொண்டிருப்பது மட்டுமில்லை, அனுஷ்டானத்திலே கொண்டிருப்பவர். எல்லாமே நம்ம மேலே பார்க்க போகிறோம். ஞானம் அனுஷ்டானமே நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் முக்கியமான பாசுரம் பார்க்க போகிறோம். ஒரு ஆச்சாரியன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மணவாழ மாமுனிகள் தானே காட்டுகிறார். ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். இது 2 சிறகுகள் போல. ஒரு பட்சின்னா பறக்கிறதுக்கு என்ன வேணும்? 2 பக்கமும் ரெக்கை இருக்கணும் இல்லையா? அதே போல ஒரு ஆச்சாரியன் என்றால் இது 2 இருக்கணும். அப்பதான் அவர் ஆச்சாரியராகவே கொள்ளப்படுவார். அப்படிப்பட்ட அந்த ஞான அனுஷ்டானம் யாரிடத்துல இருக்கு? மணவாழ மாமுனியிடத்துல இருக்கு. ஏன்னா ஆச்சாரியன் சொன்ன உபதேசத்தை தன்னுடைய திருவுள்ளத்திலேயும் கொண்டிருக்கிறார், தன்னுடைய நடத்தையிலேயும் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மணவாழ முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை. அவருக்கு அன்போடே, அதாவது யாரிடத்து அன்புன்னா திருவாய்மொழி பிள்ளை எடுத்து அன்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் காட்டின அர்த்தங்களை வெளியிடுகிறார். இல்லைன்னா நம் போன்ற ஆத்மாக்களிடத்துல அவருக்கு அன்புன்னு சொல்லலாம். நாமெல்லாம் உஜீவனம் அடையணுமே, அதுக்காக மிகவும் அன்போடே இந்த உபதேச ரத்தினமாலை மூலமாக பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அந்த உபதேச ரத்தினமாலையை தங்களுடைய நெஞ்சிலே விடாமல் தரிப்பவர்கள் யார்? இந்த பாசுரங்களை, இதனுடைய அர்த்தங்களை தங்களுடைய நெஞ்சிலே தரித்திருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளே நமக்கு எப்பொழுதும் தஞ்சம், எப்பொழுதும் நமக்கு சரண் என்று இந்த தனியனிலே காட்டுகிறார். இந்த தனியனாலே பொதுவா ஒரு பிரபந்தத்தை அருளினவருடைய பெருமை, அந்த பிரபந்தத்தினுடைய இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய பெருமை, அந்த பிரபந்தத்தினுடைய பெருமை, இதெல்லாம் சொல்லும். இங்கே சுருக்கமா மணவாழ் மாமுனிகளுடைய பெருமை காட்டப்பட்டிருக்கு. அந்த மணவாழ் மாமுனிகள் காட்டிய இந்த பிரபந்தம் உபதேச ரத்தினமாலை அதை நெஞ்சிலே தரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. அந்த உபதேச ரத்தினமாலையில காட்டப்படக்கூடிய அர்த்தம் அது நமக்கு முக்கியம் என்பதை இந்த தனியனிலே காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே பாசுரங்கள் ஓரளவுக்கு சுருக்கமா பாசுரங்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். முதல் பாசுரத்தை எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் என்று தொடங்கி மணவாழ மாமுனிகள் இந்த உபதேசம் எல்லாம் தனக்கு எப்படி வந்ததுங்கிறத காட்டுறார். நம்முடைய சம்பிரதாயத்தில் இது ரொம்ப முக்கியம். எதையுமே நாம படித்து தெரிந்து கொள்வதுங்கிறது அவ்வளவு உத்தேசம் கிடையாது. ஆச்சாரியர்களிடத்துல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நாம கொஞ்சம் அதை நன்றாக பரிசீலனை பண்ணி ஆழமாக படித்து மேலே நாம் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளலாம். ஆனா பெரியவர்களிடத்துல கேட்டே நாம் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறார். எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை, இது உபதேச மார்க்கமாக எனக்கு பல பெரியோர்கள் பெற்ற அர்த்தத்தை திருவாய்மொழி பிள்ளை எனக்கு கொடுத்தார். அதை சிந்தை செய்து ஒரு உபதேசம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை நாம் சிந்திக்கணும். ஏதோ விஷயத்துக்கெல்லாம் சிந்திக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் கடையில் போய், அதுக்கு நிறைய யோசிப்போம். இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இந்த கடையில் வாங்கலாமா, அந்த கடையில் வாங்கலாமா, இங்கே 5 ரூபா, அங்கே 10 ரூபா, குறைஞ்ச விலையில வாங்கினா நல்லா இருக்குமா, அதிக விலையில வாங்கினா நல்லா இருக்குமா, இப்படிதான் நம்ம நிறைய யோசிப்போம். ஆனா பெரியவர்கள் பண்ணக்கூடிய உபதேசத்தை இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுடுவோம். அது பண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு சிந்திக்க வேண்டிய. எப்பொழுதுதான் நாம் பெரியவர்களுடைய உபதேசங்களை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் மணவாழ மாமுனிகள் சொல்றார். நான் சிந்தை செய்து நான் அதை சிந்தித்தேன், சிந்தித்து பின்னவரும் கற்ப உபதேசமாய் பேசுகிறேன். பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் இதை கற்கணுமே. இதை நாம் மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டு ஏதோ உபதேசத்திலே மட்டும் வைத்திருந்தோம்னா யாருக்கு அந்த உபதேசம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கும். ஆனா அதை ஏடுபடுத்தி வைத்தோம்னா, ஒரு கிரந்தமா பண்ணி வைத்தோம்னா பல பேருக்கும் போய் சேருனே என்று பெரிய கருணையோட அதை கிரந்தமாக எழுதி வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? மன்னிய சீர் வெண்பாவில் வைத்துக்கிறார். வெண்பாங்கிறது எழுதுறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறவர்களுக்கு ரொம்ப சுலபம். பாசுரம் ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த உபதேச ரத்தினமாலை பாசுரம் ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம படிச்சோன்னா நமக்கே அர்த்தம் புரிஞ்சிடும். இப்போ இது யாருக்கு தான் புரியாது? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமா பேசுகின்றேன். மன்னிய சீர் வெண்பால் வைத்து. இப்போ இதுக்கு நம்ம வியாக்கியானமே வேண்டாம். இது கேட்டாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஆனால் வியாக்கியானம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா வியாக்கியானத்தை கேட்டாதான் பூர்வாச்சாரியர்கள் இதுல என்னென்ன பரிசீலனை பண்ணியிருக்கிறார்கள், என்னென்ன அர்த்த விஷயங்களை காட்டியிருக்காங்க நமக்கு புரியும். இந்த பாசுரத்தை படிச்சா தமிழ் அர்த்தம் நமக்கு புரியும். ஆனா அதோட நிக்கிறது இல்லை. பாசுரங்களுக்குலாம் பல பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் வியாக்கியானங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த வெண்பாவில வைத்து நான் பாடுகிறேன்னு முதல் பாசுரத்தை சொல்றார். அடுத்த பாசுரத்தை கத்தோர்கள் தாமுகப்பட்டு தொடங்கி இதை யார் விரும்புவார்கள் யார் வெறுப்புவார்கள்னு சொல்றார். நல்ல ஞானம் உள்ளவர்கள் இதை பார்த்தா உகப்பார்கள். ஏன்னா அவர்கள் கேட்ட அர்த்தங்களுக்கு பொருத்தமா இது இருக்கும். பெரியோர்கள் மகான்கள் அவர்கள் என்ன அர்த்தங்கள் கேட்டிருக்கார்களோ அதுக்கு பொருத்தமா நான் சொல்ல போறேன். ஆனால் அவர்களுக்கு உகப்பு ஏற்படும். ஆனா இது போல நல்ல விஷயங்களை கற்றுக்க வேண்டாம்னு இருப்பவர்கள் இதை பார்த்து பொறாமை தான் படுவார்கள். ஏன் இது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பொறாமை தான் படுவார்கள். ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவர்கள் பேசுவதை பற்றி அவர்கள் இகழ்வதுதான் அவர்களுடைய சுபாவம். அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் என்று இங்கே மேலே தொடர்ந்து பாசுரத்துல காட்டுகிறார். அடுத்த பாசுரத்துல ஆழ்வார்கள் வாழி அருள் செயல் வாழின்னு ஆழ்வார்கள் வாழ வேண்டும். மங்களாசாசனங்கிறது எப்பொழுதுமே இருக்கணும். எந்த பிரபந்தமா இருந்தாலும் ஆரம்பத்திலே மங்களாசாசனம் இருக்கணும், நமஸ்காரம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு கவி முறை. கவிதைனாலே முதல்ல நமஸ்காரம், கடவுளை தெய்வத்தை வணங்க வேண்டும், குருக்களை ஆச்சாரியனை வணங்க வேண்டும், இதெல்லாம் பண்ணணும். அது மேல மங்களாசாசனம் பண்ணணும். மங்களமா 4 வார்த்தைகள் இருக்கணும். அதை இங்கே பண்ணுகிறார். ஆழ்வார்கள் வாழ வேண்டும், அருள் செயல் வாழ வேண்டும், அதை காட்டின ஆச்சாரியர்கள் வாழ வேண்டும், அதுக்கு மேலே செய்யமறை தன்னுடனே இதெல்லாம் எப்படி வாழணும்? வேதத்தோட சேர்ந்து வாழணும். ஏன்னா வேதம் தான் ஆதாரம். நம்முடைய தர்மமே வைதிக தர்மம்னு சொல்லப்படுறது. அதான் சனாதன தர்மம் வைதிக தர்மம்னு சொல்லிருக்காங்க. யாரா இருந்தாலும் வேதத்தை ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது. அந்த காலத்துல சாதாரணமா பொது ஜனங்கள் கூட பேசும்பொழுது இது என்ன வேத வாக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா வேத வாக்குன்னா எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதுன்னு எல்லாம் உலகத்திலே பரவலா அப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்க. இப்பெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. இப்பெல்லாம் எந்த படத்துல வந்திருக்குன்னு கேட்பா, அவர் சொல்லியிருக்காரா இவர் சொல்லியிருக்காருன்னு கேட்பா. அந்த அளவுக்கு தான் ஜனங்களுடைய புத்திசாலித்தனம் வந்துருக்கு. இப்படி வேத வாக்கான்னு கேட்டிருந்தா, ஏன்னா வேதத்தை சொன்னா எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். இந்த வேதம் தான் ஆதாரமான மூலமான சாஸ்திரம். அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வேதம் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறார். அதை தொடர்ந்து பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மணிசை ஐயன் அருள்மானம் சேர்ந்தல் போல் துய்யப்பட்டநாதன் நண்பர்தாள் கூறி நற்பான நக்கலின் ஈதிவர் தோற்றத்தை அடைவாம் இங்கன்னு ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை வரிசை கிரமத்தை காட்டுறார். ஏன்னா அதிலே அந்த காலத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இவருக்கு முன்னாடி அவரா, அவருக்கு முன்னாடி இவரா அப்படின்னா சந்தேகங்கள் இருந்திருக்கு. சந்தேகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தெளிவா எந்தெந்த ஆழ்வார் எந்த கிரமத்திலே அவதரித்தார்கள். முதல்ல பொய்கை ஆழ்வார், அடுத்தது பூதத்தாழ்வார், அடுத்தது பேய் ஆழ்வார், அடுத்தது திருமழிசை ஆழ்வார், அடுத்தது நம்மாழ்வார், அதுக்கு அடுத்தது குலசேகர ஆழ்வார், அடுத்தது பெரிய ஆழ்வார், அதுக்கு மேலே அன்பர்தாள் தூடி கொண்டரடிப்படி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், அதுக்கு மேலே கலியன் அதாவது திருமங்கை ஆழ்வார் என்று இதுதான் ஆழ்வார்களுடைய அவதார கிரமம் என்று காட்டுகிறார். அதுக்கு மேலே அவர்களுடைய பெருமைகளை காட்டுகிறார். அந்த விழா நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் நீங்க வந்திருந்த மாதங்கள் நாள்கள் மண்ணுலகோர் தாமறிய இது என்று சொல்லுவோம் யாம் என்று இந்த ஆழ்வார்கள் வந்து அவதரித்த மாதங்கள் எது, நாள்கள் எது, அதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம் என்று தொடங்குகிறார். அதிலே ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை இதான் நாம் அனுபவித்தோம். ஐப்பசி மாதத்திலே திருவோணம் அவிட்டம் சதயம் முதலாழ்வார்களுடைய அவதார நட்சத்திரங்கள். அதை முதல்ல காட்டுகிறார். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணினார்கள்? மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்திருத்து நல்தமிழால் நூல் செய்து நாட்டை உயிர்த்த பெற்றுமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவருக்கு நின்ற உலகத்தே நிகழ்ந்து. இவர்களுக்கெல்லாம் முதலாழ்வார்களுடைய பெயர் நிலை நின்று விட்டது உலகத்திலே. எதனாலே? மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னாடி வந்து தோன்றினார்கள். வந்து தோன்றினது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் தோன்றியிருக்கார்கள். ஆனா இவர்கள் நாட்டை உயிர்த்த பெற்றுமையோர், இந்த நாட்டையே உஜ்ஜீவனம் அடையும்படிக்கு பண்ணினவர்கள், பெருமை உடையவர்கள், பெரியோர்கள் என்று முதலாழ்வார்களுக்கு இந்த பெருமை. எப்படி இவர்கள் நாட்டை உஜ்ஜீவனம் அடைவித்தார்கள்? நல் தமிழால் நூல் செய்து நல்ல தமிழ் பாசுரங்களை கொண்டு இவர்கள் பாசுரங்களை அருள் செய்தார்கள். இவர்களுக்கு பெருந்தமிழர்கள்னு தமிழிலே மிகச் சிறந்தவர்களாக இவர்கள் விளங்கியிருக்கார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் தமிழிலே மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் முதலிலே தோன்றினவர்கள். அதுக்கு அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். முதல்ல அவதார கிரமம் காட்டும் பொழுது திருமழிசை ஆழ்வார் காட்டிட்டார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் காட்டிட்டார். ஆனா இங்க பாசுரங்கள் காட்டும் பொழுது அடுத்தது திருமங்கை ஆழ்வாரை காட்டுறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்துக்கு பிறகு
அடுத்ததாக ஏற்படுவது கார்த்திகை மாதம். வரிசை கிரமம்னு பார்த்தோம்னா நமக்கு ஆழ்வாருடைய அவதார கிரமம்னு பார்த்தோம்னா பொய்யாழ்வார், கோதுக்கல்வார், அடுத்து திருமழிசை ஆழ்வார் தை மாசத்துல அவருடைய அவதாரம். ஆனா இங்கே மாத கிரமத்திலே அமைத்து விடுகிறார். ஏன்னா அது ஒவ்வொரு மாதத்துல யாரும் நமக்கு சட்டி சட்டு ஞாபகம் இருக்கும். அந்தந்த ஆச்சாரியுடைய அந்தந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அதனாலே மாத கிரமத்தை எடுத்துக்கொள்கிறார். இதனால இன்னொரு பெருமையை சொல்லுவார்கள் நம்முடைய சம்பிரதாயத்துல, ஐப்பசி மாதத்தையே முதல் மாதம்னு சொல்லலாம். ஏன்னா ஆழ்வார் முதல் ஆழ்வார் தோன்றின மாசம் அதுதானே. அதனால ஐப்பசி மாதம் தான் முதல் மாசம்னு சொல்லலாம். இப்ப சில பேர் சொல்றா இல்லையா தை மாசம் தான் முதல் மாசம் அப்படின்னு ஒருத்தர் அவ வாழ்க்கை தோன்றதான் சொல்றா. நம்முடைய சம்பிரதாயத்தில் அதை போல ஐப்பசி மாதம் முதல் மாதம். ஏன்னா முதலாழ்வார்கள் அவதரித்த மாசம் சித்திரை மாசம் தான் முதல் மாசம். அது ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரு அனுபவத்துக்காக சொல்லுவார்கள் இப்படி ஐப்பசி மாதத்தை வச்சுக்கலாம். அப்படி ஐப்பசியிலே தொடங்கி அடுத்தது கார்த்திகையிலே அவதரித்தவர். கார்த்திகையில திருமங்கையாழ்வார் அவதரித்தது, அதை எடுத்து காட்டுகிறார். அதுக்கு அடுத்த பாசுரத்துல மாறன் படித்த தமிழ் வரைக்குங்கிற பாசுரத்துல இந்த திருமங்கையாழ்வாருடைய பெருமையை எடுத்து காட்டுகிறார். நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை பண்ணினார். வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. அந்த 6 அங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்களை பண்ணினார். இது திருமங்கையாழ்வார் பண்ணின பெரிய உபகாரம். அதை எடுத்து அடுத்த பாசுரத்திலே 9வது பாசுரத்திலே மாறன் படித்த தமிழ் வரைக்குன்னு காட்டுகிறார். அதுக்கு அடுத்ததாக கார்த்திகைக்கு அடுத்தது கார்த்திகை ரோஹிணி. அது திருப்பாணாழ்வாருடைய திருநட்சத்திரம். இங்கேயே எழுந்தருளி இருக்கிறார். திருப்பாணாழ்வார் சன்னதி பக்கத்தே தான் இருக்கும். இந்த திருப்பாணாழ்வார் அவதரித்தது கார்த்திகை ரோஹிணி மாதம். அவர் அமலநாதிபிரான் என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அருளி செய்தார். பெரிய பெருமாளை அனுபவிப்பதே நமக்கு குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் இல்லை. சம்சாரத்தை பத்தி பேச வேண்டாம், அர்த்த பஞ்சகத்தை பத்தி தனியா பேச வேண்டாம், இதை பத்தி தனியா பேச வேண்டாம். பெரிய பெருமாளை அனுபவித்தா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்குன்னா பெரிய பெருமாள் மட்டும் நமக்கு உத்தேசியம், மற்ற எல்லாம் தியாஜ்யம். அவ்வளவுதான். இதுதான் கொள்ள வேண்டியது, இதான் விட வேண்டியது. இதை பெருசா நம்ம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். பெரிய பெருமாளை அனுபவிக்கணும், அதுதான் நமக்கு உத்தேசியம். மற்றதெல்லாம் விடணும். அவ்வளவுதான் சுலபமா திருப்பாணாழ்வார் காட்டிட்டார். அவருடைய பெருமை அது. அதுக்கு அடுத்ததாக மார்கழி மாதத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே தொண்டரடிப்படியாழ்வார் அவதரித்தார். அவருடைய சன்னதி இங்கே இருக்கு. தொண்டரடிப்படியாழ்வாருடைய அவதாரம். அவர் சாஸ்திரத்தினுடைய சாரமான கைங்கரியம் என்பதை எடுத்து காட்டுகிறார். ஏன்னா மாலை கைங்கரியம் பண்ணினவர். அது மட்டும் இல்லாமல் பாகவதர்களுக்கு மிகவும் அடிபணிந்து இருந்தார். அதனால அவருடைய திருநாமம் தொண்டரடிப்படியாழ்வார், தொண்டர்களுடைய அடிப்பொடியாக தான் இருக்கேன்னு சொல்லிக் கொண்டார். அப்படிப்பட்ட அவருடைய பெருமையை காட்டக்கூடிய பாசுரம் அடுத்த பாசுரம். அடுத்த தையில் மகம் என்று திருமழிசை ஆழ்வாருடைய அவதாரத்தை காட்டுகிறார். நல்ல சாஸ்திரத்திலே முக்கியமான சாரமான அர்த்தம். பகவானை தவிர மற்ற தேவதைகளை வணங்கக்கூடாதுங்கிறதே நேரே திருமழிசை ஆழ்வார் தான் அதை ஸ்திரமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அப்படி அவர் காட்டின அர்த்தம் அது. அவருடைய திருநட்சத்திரம் தையில் மகம், அதை எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்தது மாசி மாதத்திலே புனர்பூசத்திலே குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம். இவரும் அடியார்களிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவரும் பெரிய பெருமாளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவருடைய அவதாரத்தை காட்டுகிறார். அடுத்தது நம்மாழ்வாருடைய அவதாரம் வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம். அவருடைய பெருமையை நன்றாக எடுத்து காட்டுகிறார் 2 பாசுரத்திலே. இவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே கொண்டாடப்படுகிறார். 4 வேதங்களுக்கு சமமாக 4 தமிழ் பிரபந்தங்களை அருளியிருக்கிறார். வேதத்திலே இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை எல்லாம் தமிழிலேயே கொடுத்துட்டார். நிறைய பேர் இதை ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வைப்பார்கள், ஏன் எல்லாரும் வேதத்தை கற்றுக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரத்தை பகவான் கொடுத்திருக்கான். இவர்கள் வேதத்தை படிக்கணும், இவர்கள் மற்ற விஷயங்களை பண்ண வேண்டும் என்று காட்டியிருக்கான். ஆனா இவர்கள் வேதத்தை படிக்கக்கூடாதுங்கிறதுனால அவர்களுக்கு மோட்சத்துல அதிகாரம் இல்லைன்னு பகவான் என்னைக்குமே யாரையுமே விளக்கல. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வேதத்தை படிக்கணும்? நீங்கள் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருங்கள். அப்படியே நீங்கள் அந்த எம்பெருமானை அனுபவித்தே மோட்சத்துக்கு போகலாம். சரணாகதி பண்ணியே மோட்சத்துக்கு போகலாம். எல்லாருக்கும் இது பொதுவான வழி. அவர்கள் பண்ணுவது அவர்கள் பண்ணட்டும், நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். எல்லாரும் பொதுவாக சரணாகதி பண்ணி பகவானை அடையலாம் என்று இப்படி ஒரு விஷயத்தை காட்டியிருக்கார்கள். ஆனாலும் இப்ப நாங்கள் வேதத்தை கத்துக்க வேண்டாமா அப்படின்னு சில பேர் அப்படி ஆசைப்பட்டாருன்னா, அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் நம்மாழ்வார் தமிழ்ல கொடுத்துட்டார். நீங்க தமிழ்லயே கத்துக்கோங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு சம்ஸ்கிருதத்துல கத்துக்கணும்? எவ்வளோ ஆனால் வேதங்கிறது அனந்தாவை வேதான்னு எல்லையே இல்லைன்னு சொல்லுவார்கள். அவ்வளோத்தையும் நம்ம எப்படி படிக்கிறது? அதுக்காக திருவாய்மொழி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களையும் சாரமாக நம்ம காட்டுறது. திருவாய்மொழியை படித்தாலே வேதத்தை பற்றினது போலதான், கத்துண்டதை போலதான் என்று நம்மாழ்வார் மூலமாக அந்த திருவாய்மொழியையும் மற்ற பிரபந்தங்களையும் வெளியிட்டான் பெருமான். அது நம்மாழ்வாருடைய பெருமை, அதை காட்டக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பெரியாழ்வாருடைய பெருமையை காட்டும் விதத்திலே 5 பாசுரங்கள். பெரியாழ்வாருக்கு தான் 5 பாசுரம் எடுத்திருக்காரு. இந்த பெரியாழ்வாருடைய பெருமையை காட்டும் விதத்தில் என்ன, அவர் மங்களாசாசனங்கிற அந்த வைபவத்திலே ஈடுபட்டிருந்தவர். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதை பெரியாழ்வார் காட்டினார். அவருக்கு 5 பாசுரங்கள்
மங்களாசாசனம்னா ஒருத்தரை பார்த்து நல்லாரு நல்லாருன்னு சொல்றது, அதுதான் மங்களாசாசனங்கிறது. மங்களத்தை விரும்புவது. நாமெல்லாம் சின்னவர்களை பார்த்து நன்னாருன்னு சொல்லுவோம். பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார், அவன் பரமபுருஷனான பகவானையே பார்த்து பெரியாழ்வார் நன்னாரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு மங்களம் அவருக்கு பெருமானிக்கே மங்களாசாசனம் பண்ணினார். அது பண்ணலாமான்னு ஒரு பெரிய விசாரம். பெரியவர்களை பார்த்து நாம் மங்களம்னு சொல்லலாமான்னா அன்பினாலே சொல்லலாம். இப்போ நம்ம அப்பா இருக்கா அம்மா இருக்கா, அம்மா நீ நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒன்றும் என்ன எனக்கே நீ ஆசீர்வாதம் பண்ற அப்படின்லாம் கேட்க மாட்டேன். நல்லா நிறைய நாள் இருக்கணும்னு ஆசை தானே படணும், நல்லது தானே அது. அதை போல ஆசையினாலே அன்பினாலே பண்ணுவதனால ஒன்றும் குத்தமில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி பெரியாழ்வார் விஷயமாக 5 பாசுரங்கள். அதற்கு பிறகு ஆண்டாள் நாச்சியார், மதுரகவி ஆழ்வார், எம்பெருமானார் இவர்களுடைய பெருமைகளை காட்டும் விதத்திலே அவர்களுடைய அவதாரத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். திருவாடிப்பூரத்திலே ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம், சித்திரையிலே மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம், சித்திரை திருவாதிரையிலே எம்பெருமானாருடைய அவதாரம், அதையெல்லாம் எடுத்து நன்றாக காட்டுகிறார். இப்படி ஆழ்வாருடைய அவதாரத்தை காட்டின பிறகு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலங்கள் எங்கே அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் பொய்கை ஆழ்வார் என்றால் காஞ்சிபுரத்திலே, பூதத்தாழ்வார் என்றால் திருக்கடல் மல்லையிலே, இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். இப்படி ஆழ்வாருடைய பெருமைகளை காட்டின பிறகு அந்த ஆழ்வாருடைய வழியிலே வந்தவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களை காட்ட வேண்டும். அதுக்காக திருவற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார், அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகரை எல்லால் பேதமனமே உண்டோ பேசு என்று நாதமுனிகள் முதலாக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது நன்றாக ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பெருமையே நாம் எப்பொழுதும் பேச வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சுக்கே உபதேசம் பண்றார் மணவாள மாமிகள். ஆச்சாரியர்களுடைய அந்த அவர்களுடைய சரித்திரமும் சரி, அவருடைய உபதேசமும் சரி, இதுவே நமக்கு எல்லாவித நன்மையும் ஏற்படுத்தும். இப்போ நாம் பெரிய சாஸ்திரத்தை எல்லாம் படித்து இதுவா அதுவான்னு குழம்பிக் கொண்டிருப்பதை கிடையாது. ஒரு கூரத்தாழ்வான் எப்படி இருந்தார், ஒரு பராசர பட்டர் எப்படி இருந்தார், ஒரு நம்பிள்ளை எப்படி இருந்தார், அவர்களுக்கு எவ்வளவு கருணை இருந்தது, அவர்கள் எப்படி எல்லாரையும் அந்த எம்பெருமானுக்கு அடியவர்களாக பார்த்தார்கள், எல்லாரையும் எப்படி அவர்கள் நன்றாக நடத்தினார்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தாலே எல்லா சாஸ்திரத்தில் இருக்கிற அர்த்தத்தையும் நம்ம சுலபமாக தெரிஞ்சிடலாம். அதனால்தான் ஆழ்வார்களுடைய வைபவம், ஆச்சாரியர்களுடைய வைபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நாம காலட்சேபமா கேட்கிறோமோ இல்லையோ குரு பரம்பரா வைபவத்தை, குரு பரம்பரா பிரபாவத்தை நம்ம காலட்சேபமா கேட்கணும். அப்பதான் நமக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பெருமை என்ன, அவர்கள் எப்படி எல்லாம் நடந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இங்கே அந்த திருவுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் என்று சொல்லி நாதமுனிகளுடைய வைபவத்தை எடுத்து காட்டுகிறார். அதுக்கு மேலே எம்பெருமானாருடைய வைபவத்தை மிக மிக முக்கியமாக ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னொருளால் பாலுடையில் ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூடும் என்று பேசி வரம்பெடுத்தார் பின் என்று இப்பொழுது எம்பெருமானாருடைய பெருமையை சொல்ல தொடங்குகிறார். எம்பெருமானார் எப்படிப்பட்ட பெரிய நன்மை நமக்கு பண்ணியிருக்கார். எல்லாரும் மறைத்து போன்ற அர்த்தங்கள், இதெல்லாம் ரகசிய அர்த்தம், இதெல்லாம் ரகசிய அர்த்தம். நீ வா, ஒரு வருஷம் எனக்கு துணியை துவச்சு போடு, விறகு வெட்டி எனக்கு தளிகை பண்ணி கொடு, இதெல்லாம் நீ பண்ணினேன்னா நான் உனக்கு கொஞ்சமாவது உபதேசம் பண்ணலாமான்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் முன்பிருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம். அவ்வளவு கைங்கரியங்களை பண்ணி அந்த ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. ஒருத்தருடைய வீட்டிலேயே வாசலே தவம் கிடக்கணும், அப்பதான் அவர்கள்லாம், ஏன்னா இதெல்லாம் மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய சாஸ்திரங்கள், இதனுடைய அர்த்தங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லணும்னா அந்த காலத்தை ரொம்ப யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இவருக்கு எந்த விஷயத்தில் ஆசை இருக்கும், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தோம்னா அதை கொண்டு அவர்கள் ஏதாவது தாழ்ந்த பிரயோஜனங்களை பெறுவதற்காக உபயோகப்படுத்தலாம். அதனால் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருந்தார்கள். ஆனா அதெல்லாம் பார்த்தார் எம்பெருமானார். இப்படி எல்லாம் நாம் பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த உலகத்திலே மோட்சத்துக்கு வருபவர்கள் யாருமே இருக்க மாட்டார். அதனால என்ன பார்க்கலாம், இவர்களுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்காங்கிறத மட்டும் பார்க்கலாம். அது இருக்கணும். ஆனா ஆசை இல்லாம யாருக்கும் சொல்ல முடியாது. ஆசை இருந்தால்தான் இது உள்ளே போகும். இப்போ எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள்லாம் கேட்கலாம் பார்க்கலாம், ஆனா அவர்களுக்கு அதுல ஆசை இல்லைன்னா கேட்டதெல்லாம் அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ஆசை இருக்காங்கிறத பார்த்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானார் தான் அதை தொடங்கி வைத்தார். 74 சிம்மாசனாதிபதிகள் நியமித்து அவர்கள் மூலமாக எல்லாருக்கும் இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று காட்டினார். அப்படி அவர் பண்ணினாலே நம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அவரே பார்த்தார். இந்த சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ சம்பிரதாயம் என்று இருக்கட்டும்னு பேரை நிலைநாட்டி விட்டார். நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் சொல்றது. ஆனா பல பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரியாது, இல்ல ராமானுஜ சம்பிரதாயம் தான் சொல்லுவார்கள். ஏன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளமே அதுதான். எம்பெருமானார் பண்ணின கைத்தியத்தை பார்த்து இவருடைய பெருமை நாளுக்கும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ சம்பிரதாயம் என்று ஏற்படுத்தி விட்டார். இன்னைக்கும் வடக்கெல்லாம் போனா
நம்மளோட ராமானுஜ சம்பிரதாயம் தான் சொல்லுவார்கள் அவர்கள். அப்படி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பேர் ஏற்படும்படிக்கு பண்ணினார். அதுக்கு மேலே எம்பெருமானார் என்ன பண்ணினார், திருவாய்மொழியுடைய அர்த்தங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு திருக்குறுகை பிள்ளான் தொடங்கி இந்த வியாக்கியான கிரமத்தை ஏற்படுத்தினார். முதல்ல தன்னுடைய சிஷ்யரான திருக்குறுகை பிள்ளானை அழைத்து நீர் திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும் என்று ஆணையிட்டார். அப்படித்தான் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள் தொடங்கின. பிள்ளான், நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகி என்று 5 பேர்கள், 5 சுவாமிகள் ஆச்சாரியர்கள் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். பிள்ளான் 6000 படிக்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். நஞ்சியர் 9000 படி வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். நம்பிள்ளை சாதித்து வடக்கு திருவீதி பிள்ளை 7 படித்தது, 36,000 படிக்கிற வியாக்கியானம். பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படிக்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். வாதிகேசரி அழகியவனார் ஜீயர் அவர் திருவாய்மொழிக்கு பதவுரை, அதாவது பதபதார்த்தம் இருந்தால் தான் நமக்கு பாசனங்களுக்கு அர்த்தம் நல்ல தெளிவாக புரியும். அது இல்லையே என்று பார்த்து அவர் அதை ஏற்படுத்தினார். இப்படி 5 வியாக்கியானங்கள். இந்த 5 வியாக்கியானங்கள் மூலமாக இந்த திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாருக்கும் தெரிய தொடங்கின. அது முக்கியமாக அதில் ஈடு வியாக்கியானத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி நம்பிள்ளை மாதவ பெருமாள், ஈயுண்ணி மாதவ பெருமாளத்தை கொடுத்து அது கடைசியில் திருவாய்மொழி பிள்ளை வரைக்கும் வந்து சேர்ந்தது என்பதையெல்லாம் மணவாள மாமனிகள் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு இந்த திருவாய்மொழியுடைய சாரமான அர்த்தம் தான் ஸ்ரீவசன பூஷணங்கிறது. அது எப்படி ஏற்பட்டதுங்கிறதை சொல்லணுமே. அதுக்காக இந்த ஸ்ரீவசன பூஷணத்துடைய அவதார கிரமத்தை வெளியிடுகிறார். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை, அவருடைய திருக்குமாரர் பிள்ளை லோகாச்சாரியர். அவர் அவதரித்து பல ரகசிய கிரந்தங்களை, காட்டழகிய சிங்க பெருமாள் கோயில் இருக்கு, அந்த இடத்துல ஏகாந்தமாக இருந்து கொண்டு இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அங்கே மணப்பாக்கத்தை நம்பி என்று ஒருவர் வந்து இவரிடத்திலே அடிபணிந்து இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு அவருடைய கனவிலே எம்பெருமான் தோன்றி இதையெல்லாம் ஈடுபடுத்தி வைக்குமாறு பிள்ளைலோகாச்சாரியரிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்ல அவர் பிரார்த்தித்து பிள்ளைலோகாச்சாரியர் இந்த கிரந்தங்களை எல்லாம் ஈடுபடுத்தி வைக்கிறார். அதிலே முக்கியமானதாக இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையை எடுத்து காட்டுகிறார். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியர் இன்னருளால் செய்த கலை ஆவையிலும் உன்னில் திகழ்வசன பூடனத்தின் சீர்மை ஒன்றிக்கில்லை, புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போது என்று ரொம்ப ஆச்சரியமாக இந்த விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியர், முடும்பை என்கிற இடத்தை சேர்ந்தவர்கள், அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள்லாம் அந்த வம்சத்திலே வந்தவர் தான் பிள்ளை லோகாச்சாரியர். அவர் என்ன பண்ணுகிறார்னா, இன்னருளால் செய்த கலை ஆவையிலும் தன்னுடைய பெரிய கருணையினாலே, இனிமையான கருணையினாலே எத்தனையோ கலைகள்னா சாஸ்திரம்னு அர்த்தம், நிறைய சாஸ்திரங்களை பண்ணியிருக்கிறார். அதிலே உன்னில் திகழ்வசன பூடனத்தின் சீர்மை, உன்னில்னா யோசித்து பார்த்தோம்னு அர்த்தம், உன்னுதல்னா யோசிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது. திகழ்வசன பூடனம், இந்த ஸ்ரீவசன பூஷணன் என்கிற திவ்ய சாஸ்திரம், இதுக்கு இருக்கக்கூடிய புகழ் வேறு எதுக்கும் கிடையாது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த ஸ்ரீவசன பூஷணத்துடைய பெருமையை காட்டுகிறார். முன்னம் குறவோர் முனைந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தமிழிற்கு மின்னணியாச்சேர சமைத்தவரே ஸ்ரீவசன பூடனம் என்னும் பேர் இக்கலை கிட்டார். பின் அவரே இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீவசன பூஷணம்னு திருநாமம் சூட்டுகிறார். அதாவது பிள்ளைலோகாச்சாரியரே இதுக்கு ஸ்ரீவசன பூஷணம் சூட்டுகிறார். எதனாலே என்றால், முன்னோர்கள் மொழிந்த பல பல கிரந்தங்கள், பிரபந்தங்கள், வியாக்கியானங்கள், அதிலெல்லாம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்தே இந்த பிரபந்தமானது பண்ணப்பட்டிருக்கு. அதனாலே இது ஸ்ரீவசன பூஷணம். வசனம்னா வார்த்தைகள், ஸ்ரீவசனம்னா பூர்வர்களுடைய வார்த்தைகள், அதனாலே பண்ணப்பட்ட ஒரு ஆபரணம், அதுதான் ஸ்ரீவசன பூஷணம்னு சொல்லப்படுறது. பொதுவா தங்கத்தாலே ஆபரணம் பண்ணுவார்கள், எளிதாலே ஆபரணம் பண்ணுவார்கள், ரத்னத்தாலே ஆபரணம் பண்ணுவார்கள். இது பூர்வாச்சாரிகளுடைய வசனங்களாலே பண்ணப்பட்ட ஆபரணம், அதனால ஸ்ரீவசன பூஷணம்னு இதுக்கு திருநாமம் விட்டார். அதுக்கு அடுத்த பாசுரத்திலே 6 வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், அது சொல் நேரில் அழுத்திருப்பார், ஒருவர் உண்டாகி அத்தனை காணுமே எல்லாருக்கும் அண்டாதது நோவுது அது என்று இந்த பாசுரத்தில் காட்டுகிறார். இந்த ஸ்ரீவசன பூஷணத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை யாராலே அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்? புரிந்து கொண்டாலும் யாராவது முழுக்க அனுஷ்டிக்க முடியும்? இதெல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியவர் ஒருவர் உண்டாகி அத்தனை காணும். யாராவது ஒருத்தர் இருக்கலாம், மணவாழ்வாளர்கள் இருந்தார், பூர்வாச்சாரியர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் அதை அனுஷ்டித்திருக்கார்கள் தவிர வேறு யாராலையும் இதை அனுஷ்டிக்க முடியாது என்று மணவாழ்வாளர்கள் எடுத்து காட்டுறார். ஏன் அதில் அப்படி என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தை கேட்டாலே மற்றதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது புரிஞ்சு, இது கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கலாம். குற்றம் செய்தவர்கள் பக்கல் குறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும் அப்படிங்கிறார்.
பிள்ளைலோக்காச்சாரியார். இந்த ஒரு சூத்திரத்தை நம்மளால கடைபிடிக்க முடிஞ்சாலே நம்ம நல்லா உயர்ந்துடுவோம். அதுவே ரொம்ப கஷ்டம். குற்றம் செய்தவர்கள் பக்கம் நம்மிடத்துல யாராவது ஒரு குற்றம் பண்ணுகிறார்கள், நம்ம தண்டிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், ஏதோ பண்றா, அவர்களிடத்துல நமக்கு என்ன இருக்கணுங்கிறார்? குறையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் இதெல்லாம் வரிசையா சொல்றார். குறையினா அவர்களிடத்துல கருணை இருக்கணும். ஐயோ இப்படி தப்பு பண்ணுகிறார்களே, என்னால என்ன தண்டனை கிடைக்க போறதோ அவர்களுக்கு அப்படின்னு அவர்களிடத்துல நம்ம கருணை ஏற்படணுமா. என்ன அடிக்கிறாங்கன்னு நம்ம கோபம் வரக்கூடாதான். ஐயோ இப்படி அடிக்கிறதுனால இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போறது அப்படின்னு நம்ம வருந்தணுமா. அதுக்கு மேல ஒரு சிரிப்பு ஏற்படணுமா. என்ன தண்டிக்கிறதா நினைச்சு என்னுடைய உடம்பை அடிக்கிறானே, என்ன தண்டிக்கிறதா நினைச்சு என்னோட மனசை, நான் வேற, இந்த உடம்பு வேற, நான் வேற, இந்த மனசு வேற, எல்லாம் வேற, ஆத்மாங்கிறது வேற தானே. அப்ப அவன் என்ன தண்டிக்கணும்னு நினைச்சா ஆத்மாவை தானே தண்டிக்கணும். ஆனா அவனால பண்ண முடியாது. ஐயோ இப்படி முட்டாள்தனமா என்னோட உடம்பை அடிக்கிறானே அப்படின்னு அதை சிரிக்கணுமா. அதே போல உகப்பு இருக்கணுமா. உகப்பு ஏன் இருக்கணும்னா, நானே என்னுடைய உடம்பு தண்டிச்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு என்னையே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, இந்த மோட்சத்துக்கு போகாம என்னை இதுதான் தடுக்கிறது, நானே இதை தண்டிக்கணும். ஆனா என்னால பண்ண முடியல, என் காரியத்தை இவன் பண்றானே அப்படின்னு நம்ம உகக்கணுமா. அதே போல உபகார ஸ்மிருதி, நாம் பண்ண வேண்டிய வேலையை இவன் பண்றானே, அப்போ அவன் நன்றி தானே அவனுக்கு செலுத்தணும். இப்படி எல்லாம் நாம் நினைக்கணுங்கிற, நம்ம தண்டிக்கிறவனை பார்த்து நாம இப்படியெல்லாம் நினைக்கணும்னு சொன்னா இது எங்கேயாவது நமக்கு ஏற்படுமா? இதை முதல்ல நம்ம ஒத்துக்கிறதே கஷ்டம். இப்போ யாராவது நம்ம இது மாதிரி சொன்னோம்னா, உனக்கு ஏதாவது அடிவதிதான் இருக்கா, இப்படி எல்லாம் சொல்றியே, அவன் நம்ம அடிக்கிறான், நம்ம அதை பார்த்து அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போது வருந்தணும்னு சொல்ற, அவனுக்கு பார்த்து அவனை சிரிக்கணும்னு சொல்ற, இப்படி எல்லாம் நம்ம பண்ண முடியுமா? எங்கேயாவது ஏதாவது இதெல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு பொருத்தபடி பேசுறியா அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒத்துக்கிறதே இது கஷ்டம். அப்படி யாராவது ஒத்துந்தா கூட ஒரு ஆஸ்திகர்களா இருக்கக்கூடியவர்கள், நல்ல தர்மத்துல நம்பிக்கை இருக்கும், ஆமா சரிதான் நீ சொல்றது, ஏன்னா ஆத்மா வேற உடம்பு வேற. இப்போ யாராவது உடம்பை தண்டனை பண்ணா கூட, அடிச்சா கூட அதை பார்த்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அதனால் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், அவன் எவ்வளோ அதனால் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுதான் நியாயம்தான் அப்படின்னு ஒத்துந்தா கூட அதை பண்ண முடியுமா நம்மளால எங்கேயாவது? இதை போல பல விஷயங்கள், இது ஒரு விஷயத்த சொன்னேன், இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதனால தான் மாமிகளிங்க அப்படி அது சொன்னேரில் அழுத்திப்பார், யாரால இதை சொன்னபடிக்கு நடக்க முடியும் என்று கேட்கிற அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது. அப்படின்னா இது நடக்கவே முடியாது, அப்ப எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் நம்ம. அப்ப அதுக்குதான் சொல்லி இந்த பூர்வாச்சாரியர் நடந்திருக்கார்களே. யார் நடந்திருக்கார்? நம்பிள்ளையே நடந்திருக்கார். நம்பிள்ளையை வைத்து பொதுவில வைத்து அவமானப்படுத்துகிறார். கந்தாடை கோழப்பருங்கிறவர் அவர் அதிகாரியா இருக்கார். நம்பிள்ளை உயர்ந்த காலக்ஷேப அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடியவரா இருக்கார். ஆனா இவருக்கு கொஞ்சம் பொறாமை, கந்தாடை சோழப்பர்களுக்கு நம்பிள்ளை எடுத்த பொறாமை. ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு பெருமை, நாம் உயர்ந்த வம்சத்துல வந்திருக்கோம், நமக்கு பெருமை இல்லை, இவருக்கு மட்டும் எவ்வளவு பெருமை அப்படின்னு பொறாமை. அதான் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பெருமாள் திரை போடுற சமயத்துல நம்பிள்ளை சேவிக்க வருகிறார், மங்களாசாசனம் பண்ண வர்றார். அப்போ இவர் கோவப்படுறார், ஏன் திரை போடுற சமயத்துல அவங்க வர முடியுமா, போம் போம் அப்படின்னு விரட்டுறார். இவர் இவ்வளவு பெரியவர், இவரை போய் அப்படி விரட்டிட்டார். உடனே எல்லாரும் என்ன நினைப்பா, ஐயோ நம்மளை அவமானப்படுத்தான், சபையில அவமானப்படுத்தான், நாம வேற வாய்ப்பு கிடைக்கும், இவரை நாம அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனா இவர் அப்படி பண்ணல, நேர திருமாளிகைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு சாயந்தர பொழுது சாயிற வேலையில கந்தாடு சோழப்பருடைய திருமாளிகை வாசலுக்கு வருகிறார். அங்கே வரும்பொழுது இதுக்கு நடுவில் என்ன, கந்தாடு சோழப்பர் தன்னுடைய திருமாளிகை வரும்பொழுது அவருடைய தேவிமார், அந்த தேவியார் சொல்றார், இப்படி நம்பிள்ள இடத்துல நீ அபச்சாரப்பட்டிருக்காங்க, கோபப்பட்டிருக்காமே, இதெல்லாம் பண்ணலாமா, அவர் எவ்வளவு பெரியவர், எத்தனை பேர் அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கா, எவ்வளவு பேர் உஜீவன் அடைஞ்சிருக்கா, நீ அவரிடத்துல இப்படி கோபப்பட்டீரே அப்படின்னு சொல்ல இவர் கொஞ்சம் கொஞ்சம் உரைக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே, சரி நாம ஏதாவது பண்ணலாம், அவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தோன்றது. தேவியாரும் சொல்றார், இல்ல இல்ல உடனே போய் மன்னிப்பு கேட்டுடும், இப்பவே பொழுது சாயிர நேரம் எடுத்து உடனே போயிடும் அப்படின்னு சொல்றார். இவர் கதவை திறந்து வெளியில வரலாம் பார்த்தா திண்ணல யாரோ முக்காடு போட்டு உட்காந்துருக்கா. யார் இருக்கேன்னு கேட்க, அடியேன் கலிகட்டி தாசன் இருக்கேன் அப்படிங்கிறார். இன்னும் வந்திருக்கீ, எங்க வந்திருக்கீ, என்ன ஏதாவது சத்தம் போட வந்திருக்கீரா? இப்ப திரும்பி இவருக்கு வந்து தலை கேட்கறது, கோபம் வருது, என்ன சத்தம் போட வந்திருக்கீரா அப்படின்னு கேட்கிறார். இல்ல இல்ல தேவரை கோவப்படும்படிக்கு அடியை நடந்துட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தேவர் எவ்வளவு பெரிய முக்கியமான கைங்கரியவர், தேவர் கோவப்படும்படிக்கு அடியை நடந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து சேவிக்கிறார். கந்தாடை சோழப்பரை சேவிக்கிறார் நம்பிள்ளை. உடனே கந்தாடை சோழப்பர் நடுநடுங்கி போயிடுறார். இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா உலகத்துல, நாம் இவரை அவமானப்படுத்தியிருக்கோம், அவர்கிட்ட நாம போய் மன்னிப்பு கேட்கணும், நாம தேடி போறோம், அவர் நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்ம இடத்த மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப இவர் தான் உலகத்துக்கே ஆசிரியன். அதனால்தான் அவருக்கு திருநாமமே லோகாச்சாரியன் ஏற்படும். நீர் எனக்கு மட்டும் ஆச்சாரியன் இல்லை, இவருக்கு மட்டும் ஆச்சாரியன் இல்லை, இனிமே உலகத்துக்கே நீர் தான் ஆச்சாரியன், உம்மாலதான் இப்படி. ஏன்னா ஆச்சாரியங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்துட்டோம், ஆச்சாரிய கருணைனா நமக்கு எல்லாத்துக்கும் வழி. ஆச்சாரியன்னா என்ன அர்த்தம்னா, சாஸ்திரத்தை தான் பெரியவர்களிடத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கணும்,
அதன்படி தான் நடக்கணும் முதல்ல, அதுக்கு பிறகு மற்றவர்களை வழிகாட்டியா இருந்து திருத்தணும். இதெல்லாம் பண்றவர் தான் ஆச்சாரியன். அப்ப இவர் தானே இதுக்கு நல்ல தகுந்த உதாரணமா இருக்கார். சாஸ்திரத்துல காட்டின உயர்ந்த அர்த்தங்களை காட்டியிருக்கார், இவர் கத்துட்டு இருக்கார். அதன்படி இவர் நடக்கிறார். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணா கூட நாம் போய் மன்னிப்பு கேட்கலான்னு போய் நடக்கிறாரு. அப்ப இவர் தான் நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். அப்ப இவர் தான் லோகாச்சாரியன் என்று அப்ப கந்தாடை குழப்ப கொடுத்த திருநாமம் தான் லோகாச்சாரியன். அதனால்தான் வடக்கு தெரியுது பிள்ளை தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநாமம் இருக்கணும் லோகாச்சாரியர் பிள்ளைன்னு, பிள்ளை லோகாச்சாரியர். அவருக்கு அப்படிதான் திருநாமம் ஏற்பட்டது. இந்த பிள்ளை லோகாச்சாரியர் தான் இந்த ஸ்ரீவசன பூஷணத்தை அருளி இருக்கிறார். அவர் இங்கே காட்டுறார். இந்த ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் உயர்ந்த அர்த்தங்கள் மனவாழ் மனம் எடுத்து காட்டுறார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த உயர்ந்த அர்த்தங்கள் யாராலையும் கடைபிடிக்க முடியாது, எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்துருங்க. இந்த அனுஷ்டித்தவர்கள் இருக்கார்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அப்படித்தான் இருந்திருக்கார்கள். அப்ப நாமும் அதே போல அனுஷ்டிக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஆசைப்படணும், முயற்சி பண்ணணும் என்று அது காட்டுறாரு இங்கே இந்த பாசுரத்துல. அதுக்கு மேல இந்த பாசுரத்துன்னா பல பாசுரங்கள இதை போல பல அர்த்தங்கள் காட்டி கடைசியில இந்த சீவசன பெருமையெல்லாம் எடுத்து காட்டிட்டு இதுல என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முக்கியமா ஞான உணர்த்தானவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்ததால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகளுடன் தானே வைகுந்தம் தரும் என்று காட்டுகிறார். ஞானம் அனுஷ்டானம் இது ரெண்டும் யாழிடத்துல பூர்த்தியா இருக்கும். நல்ல உயர்ந்த ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். எனக்கு ஞானம் இருக்கு, ஆனா அனுஷ்டானமே இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் என்னோட போயிடும். ஏன்னா மற்றவர்களுக்கும் அதை சொல்ல முடியாது. அனுஷ்டானம் இல்லைன்னா நமக்கு ஞானம் இல்லாம மற்றவர்கள் உபதேசம் பண்ணி ஒருத்தர் நிறைய இனிப்பு சாப்பிட்டே இருக்கார். அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறார், எனக்கு ஒரே சக்கரவியாதி வர்ற மாதிரி இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்துல இருந்து 2 மைசூர் பால் எடுத்து வாயில போட்டுக்கிறார். நீரே சாப்பிட்டு இருக்கிறார், எனக்கு என்ன வியாதி வரல, நானும் வியாதி வந்தோடனே நிறுத்துறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது போல சொல்ற விஷயத்துல நாம் ஒரு உபதேசம் பண்றோம், நாம் அனுஷ்டிக்கிறது வேற மாதிரி இருந்தா இப்ப பிரயோஜனப்படாது. ஆனா ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கக்கூடிய குருவை நாம் போய் பற்றினோம் என்றால், அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றினோம் என்றால் தேனார் கமல திருமாமகள் கொள்ளன், அதாவது ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் தானே வைகுந்தம் தரும். நாம போய் அவன்கிட்ட கேட்க கூட வேண்டாம், பரமபதத்தை கூட கேட்க கூட வேண்டாம், அந்த எம்பெருமானே அவன் கொடுத்துருவான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆச்சாரியனை நீ அண்டி ஆசிரியத்திருக்கிறியே, அதனால உனக்கு நானே கொடுக்கிறேன் என்று அவனே கொடுத்துருவான்னு காட்டுறார். அதுக்கு மேலே இந்த ஆச்சாரியனிடத்தை சிஷ்யன் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் விரிவா எடுத்து காட்டுறார். ஆச்சாரியனிடத்திலே அந்த ஆச்சாரியன் இந்த உலகத்தில் இருக்கிறவை கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறார். சிஷ்யனானவன் ஒரு காலம் விட்டு பிரியவே கூடாது, ஆச்சாரியன் கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சிலிருந்து தோன்றுமே தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. அதான் இந்த வாசனத்தை எடுத்து காட்டுறார். ஆச்சாரியன் நமக்கு பண்ணின உபகாரத்தை நினைத்தோம் என்றால் நாம் ஆச்சாரியனை விட்டு பிரிந்து எங்கேயாவது இருக்க முடியுமா? முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். அதே போல தன்னாரியனுக்கு தான் அடிவை செய்து அவர் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேரம் அதில் ஆசையினி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரா? ஆச்சாரியனுக்கு நாம் எப்ப கைங்கரியம் பண்ண முடியும்? இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். பரவத்துக்கு போயிட்டோம்னா எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் பண்ண போறோம். அப்ப ஆச்சாரியன் உகப்புக்கு கைங்கரியம் பண்ணுமே தவிர நேராக ஆச்சாரியனுக்கு பண்ண முடியாது. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணா இந்த உலகத்தில் இருக்கும்போது பண்ணியே ஆக வேண்டும் என்று இதெல்லாம் அந்த ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை காணுமவன் தேசாரம் சிச்சனவன் சீர்வடிவே ஆசையிடம் நோக்குமவன் என்னும் முன்னறிவை கேட்டுவிட்டு மார்க்கமணியை நிற்க அறிகிறான். ஆச்சாரியன் என்ன பண்ணணும்? சிஷ்யனுடைய ஆத்மாவுக்கு எல்லா நல்வழியையும் காட்டணும். சிஷ்யன் என்ன பண்ணணும்? ஆச்சாரியனுடைய தேகத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் சிஷ்யன் தான் பார்த்து செய்யணும். இதை மாற்றி நடக்கக்கூடாது. ஆச்சாரியன் என்னைக்கும் சிஷ்யனுடைய தேக யாத்திரைக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. இந்த அலுவலகத்தில் வேலை பாரு, இதுல போய் பணத்தை போடு, நிறைய பணம் வரும், இப்படி எல்லாம் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. ஆத்ம உஜீவனத்தை மட்டும்தான் பண்ணணும். அதே போல சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு நீ இந்தந்த ஆத்ம குணங்களை வளர்த்துக்கோ, நீ இந்தந்த காரியங்களை நல்லா பண்ணு அப்படின்னு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் உபதேசம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியனுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, ஆச்சாரியனுடைய மடத்துக்கு என்ன தேவை, அதெல்லாம் சிஷ்யன் பார்த்து செய்யணும். இதுதான் 2 பேருக்கு இருக்கக்கூடிய கடமை. இதை இங்கே இந்த பாசனத்தை எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் ஸ்ரீவசன பூஷணத்தில் காட்டப்படக்கூடிய அர்த்தங்கள். இப்படி இதெல்லாம் சொல்லி பின்பழகலாம் பெருமாள்ஜியை பெருந்திவத்தில் அன்பதும் மற்றும் மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆண அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனவரை எப்பொழுதும் ஓர் என்று இந்த நிலையில இருந்தவர் யாருன்னு ஒரு உதாரணம் காட்டுறார். பின்பழகலாம் பெருமாள்ஜியர் தான் ஆச்சாரியனுடைய திருமேனி கைங்கர். நம்பிள்ளைக்கு இவர் ஜியர், பின்பழகலாம் பெருமாள் ஜியர், அவர் சன்னியாசி, நம்பிள்ளை கிரகஸ்தர். அவர் தீர்த்தமாயிட்டு வரும்பொழுது பின்னாடி விசிறி வீசிண்டே வருவார். ஒரு கையில திருத்தண்டர் பிடிச்சிட்டு இன்னொரு கையில விசிறியை வீசிண்டே திருவாலவட்டத்தை சமர்ப்பிச்சுட்டே வருவார். அந்த ஆச்சாரியோட திருமேனியில அவ்வளவு ஈடுபாடு, ஆச்சாரியோட திருமேனி கைங்கரியம் வேணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு பரம்பதம் கூட போக வேண்டாம்னு அப்படியே பண்ணிட்டே இருந்தாராம். அவர் தான் சிறந்த உதாரணம் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு என்று காட்டுகிறார். இப்படி இந்த வாசனங்களுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லி கடைசியில
முன்னோர் மொழிந்த முருகப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோற்றினதை சொல்லி இது சுத்த உபதேச பிரவாத்தது என்பார் மூர்த்தராவார் என்று நமக்கு பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வாக்கியங்கள் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், அதையே நாம் சொல்ல வேண்டுமே தவிர நாம ஒரு புது அர்த்தத்தை கற்பிக்கவே கூடாது என்று அதை காட்டி, அப்படி சொல்லுபவர்கள் நாம புதுசு புதுசா இப்ப இன்னைக்கு இதெல்லாம் கேட்கவே வேண்டாம், மலிஞ்சிருக்கு. அங்கங்க ஒரு பாபா, அங்கங்க ஒரு குரு, அவரவர்கள் தோன்றதை சொல்லிட்டு இதுதான் எல்லாம் சத்தியம், இதுதான் சத்தியம் எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லிட்டு இருக்கா. நீங்களாம் எந்த பரம்பரை, எந்த ஆச்சாரிய பரம்பரை, எந்த குரு பரம்பரை, அதெல்லாம் எங்க குரு பரம்பரை எல்லாம் கிடையாது. எனக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கே கண்ண மூடினா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இப்படி எத்தனையோ பேர் கிளம்பியிருக்கா. அதுக்கு தான் நிறைய கூட்டம் போகுது. ஆனா அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பொதுவாக சொல்லுவா, கண்ணாடி வளையல் வாங்குறதுக்கு 1,00,000 பேர் வருவா, வைரத்தை வாங்குறதுக்கு தங்கத்தை வாங்குறதுக்கு 10 பேர் 100 பேர் தான் வருவா. அதனால உயர்ந்த விஷயத்துக்கு ஆள் குறைவாக தான் இருக்கும். நம்ம அதை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. உயர்ந்த விஷயத்துக்கு நிறைய ஆள் வரமாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு சட்டுன்னு ஒரு பலன் கிடைக்கணும், ஏதோ ஒரு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அது போகணும். யாரோ கதை போறா, காக்காவுக்கார பணம்பழம் விழுந்த, இந்த பணம்பழம் விழுந்த கதையா ஏதோ நல்லது நடக்கிறது, உடனே இதுதான் சிறந்தது அப்படின்னு அதே பிரச்சனை இருக்கா. எதுக்குன்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறார். ஒரு பரம்பரையா அர்த்தம் வரணும். பெருமாள்கிட்டேருந்து ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இதை போல ஒரு பரம்பரையா ரிஷிகள் எல்லாம் காட்டின அர்த்தங்கள், ஆழ்வார்கள் எல்லாம் காட்டின அர்த்தங்கள், இதெல்லாம் யார் எடுத்து சொல்றார்களோ அவர்கள் தான் நம்ப தகுந்தவர்கள். அவர்கள் தான் எனக்கு ஒரு கியாதி லாப பூஜை அதில் ஆசை இல்லாமல் இருப்பா. எனக்கு பெருமை வேணும், எனக்கு புகழ் வேணும், 4 பேர் எனக்கு மேடை போடணும், எனக்கு நிறைய பணத்தை வந்து கொடுக்கணும், இப்படின்னு கேட்க மாட்டா. யாரு முறையா பயின்று ஒருத்தரிடத்துல அடிபணிஞ்சு அர்த்தத்தை கேட்டு அதை கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தான் நமக்கு உத்தேசம். அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் தான் நமக்கு உத்தேசம் என்பதை எடுத்து காட்டி கடைசியில பூர்வாச்சாரியர்கள் போதமனுட்டானவர்கள் பூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேடி இழுதருமா ஞானத்தை இன்பமுற்று வாழும் திருதருமா தேசிகனை சேர்ந்து இந்த உலகத்திலே நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனை அடைந்து பூர்வாச்சாரியர்கள் அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய அனுஷ்டானங்கள் இதையெல்லாம் நன்றாக சொல்லக்கூடியவர்கள். அதை கேட்டு நன்றாக தெளிவு பெற்று இந்த உலகத்திலே இருந்து உஜ்ஜீவனத்தை அடைய பாருங்கோள் என்று சொல்லி இந்த உபதேச திருமாலை தன்னை சித்ததனில் நாளும் சிந்திப்பார். எந்த எதிராச எண்ணலுக்கு என்று விளக்காக சதிராக வாழ்ந்துடுவார்தாம் என்று சொல்லுகிறார். இந்த உபதேச திருமாலை நான் சொன்னதெல்லாம் இந்த பரம்பரை கிரமத்திலே வந்தது, நானா எதையுமே சொல்லலை. இதை பெற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எம்பெருமானவருடைய கிருபையை பெறுவார்கள், ராமானுஜருடைய அருளை பெறுவார்கள். ராமானுஜருடைய அருளை பெற்றால் என்ன ஆகும்? நமக்கு நல்ல கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார். நித்திய கைங்கரியத்தில் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண, மோட்சம்னா என்னது? எம்பெருமானுக்கு போய் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுவது, அதை நாம் பெறுவோம் என்று காட்டுகிறார். இதுக்கு மேலே தனி பாசுரம். மன்னியர்காளிங்கே மணவாள மாமனும் பொன்னடியான் செங்கமல கோதுகளை உண்ணி சிரத்தாலே தீண்டு அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று சொல்லி இந்த கிரந்தமானது பூர்த்தியாகிறது. மன்னியர்காள் இங்கே மணவாள மாமனியும் பொன்னடியான் செங்கமல கோதுகளை, மணவாள மாமனிகளுடைய திருவடி நிலைகளான பொன்னடியான் செங்கமல கோதுகள், அதை நாம் நம்முடைய தலையாலே வணங்கினோம் தீண்டினோம் என்றால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அமானவனும் நம்மை இந்த உலகத்திலிருந்து பரமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன். அவன் நம்மை கைப்பிடித்து பரமத்தை கொண்டு போய் சேர்ப்பது உறுதி என்று இந்த பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான மணவாள மாமனிகளுடைய ஆச்சரியமான பிரபந்தம், அதை இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே ரங்கவிலாஸ் மண்டபத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய பாக்கியம் அது அமைந்தது. பெரிய ஆச்சாரிய அனுகிரகம், பகவத் அனுகிரகம்னே சொல்லணும். இதை ஏற்படுத்தி கொடுத்த பராசர பத்ரிநாராயண பட்டர் சுவாமி தேவஸ்தானம் மூலமாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிருத்தகீதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருடிகளேஸ்வரம், எம்பெருமானார் திருடிகளேஸ்வரம், ஜிஆர் திருடிகளேஸ்வரம், ஜிஆர் திருடிகளேஸ்வரம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org